ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுடம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி விழுத்துணையே. விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலம் செங்கோடன் மயூரமுமே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளுருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த கோகுலாஷ்டமி வைபவத்தில் மிகச்சிறந்த நன்னாளாகிய இந்த தினத்தில் குருவாயூரப்பன் சமாஜத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வைபவத்தில் கொஞ்ச நேரம் உங்களோடு கலந்து இந்த நாளிலும் நாம் பகவானை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயற்படுகிற சமாஜத்தை சார்ந்த அன்பர்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். இன்றைய தினம் இந்த மண்ணுலகத்துக்கு வழிகாட்டுவதற்காக தோன்றிய கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்த நல்ல நாள். அதற்காக நல்ல வழிபாடு, பிறகு சொற்பொழிவு, உபன்யாசம், பஜனை, பிறகு 12 மணிக்கு தீபாராதனை என்றெல்லாம் சமாஜ அன்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்ட களைப்பு தீர்றதுக்காக ஒரு பேச்சு. கிருஷ்ணாவதாரம் எதற்காக நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டா, தர்மத்தை நிலைநாட்ட. எந்தெந்த சமயத்திலெல்லாம் அதர்மம் தலை தூக்கி நிற்கிறதோ அந்தந்த நேரத்திலெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக பகவானுடைய அவதாரம் நிகழ்கிறது. அவதாரம்னா ஸ்ட்ரைட்டா பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அதர்மத்தை அழிக்கிற ஆற்றல் உடைய ஒரு நபரோ ஒரு நிகழ்ச்சியோ ஒரு சம்பவமோ கண்ணனாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கண்ணனே வந்துதான் அதர்மத்தை அழிக்க வேணுங்கிறது இல்லை. ஏன்னா இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுங்கோ, நம்ம ஜனங்கள் அதர்மத்தை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவர் வந்து பாத்துக்கிட்டோம். எங்க தெருவில் ஒரு ரவுடி இருக்கிறான், அவர் வந்து பாத்துக்கிட்டோம். நாட்டுல ரொம்ப அக்கிரமம் இருக்கு, அவர் வந்து பாத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன ஆகிறது? அதனால்தான் அதர்மத்தை எதிர்த்து தர்மம் நிலைநாட்டப்படுவதற்காக எது செய்தாலும் அது கிருஷ்ணனுடைய செய்கை, அப்படி அர்த்தம் பண்ணணும். இந்த கிருஷ்ண வழிபாடு அப்படிங்கிறது என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, குழந்தையாக பகவானை கொண்டாடுகிற போது சுலபமாக ஆனந்தமாக சந்தோஷமாக கொண்டாட முடியும். இங்க குழந்தைகள் வந்து எப்பவும் சிரிச்சாப்புல இருக்கும், கலகல கலகலன்னு இருக்கும். வயசாக வயசாக தான் மனுஷன் துக்கமா இருப்பான், சோகமா இருப்பான். குழந்தைகள் வந்து சிரிக்கிறதுக்கு காரணமே வேண்டாம். இன்னும் சரியா சொல்றதுன்னா, ஆனந்தமா இருக்கிறது, சிரிக்கிறது, இது குழந்தையினுடைய சுபாவம். என்ன கணக்கு சொல்றா, ஒரு நாளைக்கு 240 தடவை குழந்தை சிரிக்குமா மினிமம். குழந்தையா இருக்கிறச்சே ஒரு குழந்தை 240 தடவை சிரிக்கிறதா. வயசாக வயசாக என்னன்னா 12 தடவை சிரிக்கிறதுக்கே அழுத்துக்கிறானா.
240 தடவை சிரிச்சவன் 12 தடவை சிரிக்கிறதுக்கு அழுத்துக்கிறான். பொதுமா மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கிறான்னு. இப்ப சிரிக்கிறது சுபாவம். இப்பெல்லாம் ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கணும். தனியா ஒரு ஜோக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட சிரிக்காதவா இருக்கா. ஜோக் சொல்றதுக்கு அப்புறம் அதனால என்னம்பா, ஒரு நல்ல ஜோக் சொன்னா கூட குபீர்னு சிரிக்கிறது கிடையாது. அப்புறம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தையா இருக்கிற போது ஜோக்கெல்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு, யாரான போய் ஜோக் சொல்றாளா? அது சிரிக்கிறது. அப்போ சிரிக்கிற இயல்புல இருந்து மனுஷன் நாளாக 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 சந்தோஷத்தை தொலைச்சுட்டு சிரிக்கிறது நிறுத்தி விடுறான். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். தொட்டில குழந்தை படுத்திருக்கு, ஒரு கிளிகிழிப்பிய கொண்டு போய் இப்படி நீங்க ஆட்டினா குழந்தை சிரிக்கிறதா இல்லையா? அதுல என்ன ஜோக்கு இருக்கு? தொட்டில குழந்தை படுத்திருக்கு, ஒரு கிளிகிழிப்பிய கொண்டு போய் இப்படி ஆட்டினா நல்லா சிரிக்கும், ஆனந்தமா சிரிக்கும். அதுல ஒரு ஜோக்கும் இல்லை. அப்போ சிரிக்கிறது அதுக்கு ஒரு இயல்பு, ஒரு சின்ன தூண்டுதல் வேணும். அந்த கிளிகிழிப்பை இப்படி ஆட்டின உடனே குபீர்னு அது சிரிக்கிறது. எங்க ஒரு 60 வயசுக்கு மேல ஆனவாட்ட போய் கிளிகிழிப்பை எப்படி ஆட்டுங்க, பட்டுன்னு அரைஞ்சிருவோம். ஏன் இந்த சனினைய முன்னாடி கொண்டாந்து காட்டுற அப்படி. இப்ப நான் கேட்கிறேன், தொட்டில இருக்கிறச்சே கிளிகிளிய பார்த்து சிரிச்சவன் 60 வயசுல ஏன் அடிக்க வரான்? இப்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா, நாம் ஆனந்தத்தில் பிறந்து ஆனந்தத்தில் கருவுற்று ஆனந்தத்தில் உலகத்தில் வாழத் தொடங்கி துக்கத்தில் வாழ்க்கையை முடிக்கிறோம். Am I correct? ஆனந்தத்தில் பிறந்து ஆனந்தத்தில் இருந்து நாளாக நாளாக துக்கத்தில் வாழ்க்கையை முடிக்கிறோம். இது தப்பு. தி கான்செப்ட் ஆஃப் கிருஷ்ணாவதாரா, கிருஷ்ண அவதாரத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, ஆனந்தமாக இரு, சந்தோஷமா திருப்தியா, எப்பவும் மகிழ்ச்சியா. ஏன்? கிருஷ்ணனுக்கு எல்லாம் லீலை, எல்லாம் விளையாட்டு. எதுவா இருந்தாலும் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்றது கூட டென்ஷன் கிடையாது, அவருக்கு விளையாட்டு. யார அழிக்க வேண்டி வந்தா கூட டென்ஷன் கிடையாது, விளையாட்டு. அப்ப நீங்க கிருஷ்ண பக்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ண பக்திங்கிறது பூஜை பண்றது, பூ போடுறது, வழிபாடு பண்றது, அதெல்லாம் பக்தி தான். ஆனா அது மட்டும் பக்தி அல்ல. என்றைக்காவது ஒரு கிருஷ்ண பக்தன் சோகமா வருத்தமா துக்கமா இருக்கிறான் அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தனுக்குரிய லட்சணத்தை அந்த கணத்தில் இழந்திருக்கிறான்னு அர்த்தம். So be happy, always be happy. எந்நேரம் சந்தோஷமாக இரு. ஒரு ரொம்ப டிஃபரெண்ட் ஆங்கிள் கிருஷ்ணனுடைய லைஃப பற்றி ஸ்டடி பண்ணினவர் ஒரு பிலாசபர். அவர் பேர் சொன்னா பல பேருக்கு பிடிக்காது. ஆனா அவர் என்ன சொல்றார் ஒரு வார்த்தைன்னா, தி லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல், கம் ஆன் செலிபிரேட் இட். வாழ்க்கை ஒரு திருவிழா, கொண்டாடுங்கள். லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல், கம் ஆன் செலிபிரேட் இட். இப்போ கிருஷ்ணன் பிறந்த உடனே எப்படி இருந்தது ஆயர்பாடி அப்படின்னு ஆழ்வார் எழுதுறார். ஆடுவார், ஓடுவார், உகலிப்பார், சுண்ணம் தூவுவார். So they were in a happy mood. எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் சுண்ணத்தை மேல கொட்டி ஆடி பாடி சந்தோஷமா மகிழ்ந்து. அப்போ கிருஷ்ணனுடைய அவதாரமே அந்த ஆயர்பாடியில் எல்லையற்ற ஆனந்தத்தை கொண்டு வந்தது. சரி, வளருகிற பாலகிருஷ்ணன், குழந்தை கிருஷ்ணனை விடுங்கோ, கொஞ்சம் மேல வளர்ந்து இளமை ததும்புகிற யவ்வனமான கிருஷ்ணன் நண்பர்களோட வனபோஜனத்துக்கு போறார். அங்கேயும் விளையாட்டு. அப்புறம் கோபிகா ஸ்திரீகளோடு விளையாட்டு, எல்லாமே விளையாட்டு. தூது போறார், நல்ல வளர்ந்த நிலையில தூது போறார், அதுவும் விளையாட்டு. யுத்தம் நடத்துறார், அவரை பொறுத்தளவுல அதுவும் விளையாட்டு. இப்படி யாரான உலகத்துல விளையாடினவா உண்டா? இப்ப நாம ராமனையும் பக்தி பண்றோம், நான் இல்லைன்னு சொல்லல. ராமன் ஒருமுகத்தன்மை உடையவர். என்ன ஒருமுகம்னா, ராமன் ஒன்னேதான் பர்சனாலிட்டி, ஒரே மாதிரி தான். ஆனா கிருஷ்ணன் அப்படி இல்லை, பன்முகத்தன்மை உடையவர். பலவிதமான டைமென்ஷன், மல்டி டைமென்ஷன்ஸ் கிருஷ்ணனுக்கு. ராமன் எப்படி அப்படின்னா கொஞ்சம் உம்மனா மூஞ்சி. ஆனா கிருஷ்ணன் எப்படின்னா அவன் துக்கமா இருந்ததா வரலாறே கிடையாது. எப்படி? குழந்தை பிறந்த உடனேயும் சிரிக்கும். அப்புறம் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட அவன் சிரித்து கொண்டுதான் இருக்கிறான். ஆக ஆனந்தமாக இருத்தல். இப்ப நீங்க எத்தனையோ காலமா நாம கோகுலாஷ்டமி கொண்டாடி இருக்கிறோம். கோகுலாஷ்டமியை கொண்டாடுற மெத்தட் என்ன அப்படின்னா, வெண்ணெய் வைக்கிறது,
சீடை வைக்கிறது, இன்னும் என்னென்ன உண்டா எல்லாம் சரி, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. பாரதி சொல்லுவான் பாருங்க, ஆயுத பூஜைன்னு சொன்னா புஸ்தகத்தை வச்சு பொட்டு வைக்கிறது மட்டும் இல்ல, எது சரஸ்வதி பூஜைன்னு பாரதி விளக்கம் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எது கோகுலாஷ்டமி எது கிருஷ்ண ஜெயந்தின்னு கேட்டா எப்போதும் சந்தோஷமாக இருத்தல் தான் உண்மையான கிருஷ்ண பக்தி. ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், கலகலப்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், இம்மி கூட துக்கமா இருக்கக்கூடாது. இப்ப அவருடைய பால்ய லீலைகளை சொல்ற போது என்ன சொல்றோம், அவர் வெண்ண திருடினார், அதை திருடினார், இதை திருடினார். திருடினார்னா என்ன பொருள்? ஒருத்தட்ட போய் அதை எடுத்துக்கொண்டு வருகிற போது அது ஒரு விளையாட்டு, எல்லாருக்கும் ஒரு ஆனந்தமான விளையாட்டு, எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்புறம் புல்லாங்குழல் வாசிக்கிறார். அது என்னன்னா அந்த கானத்துல லயிச்சு எல்லா வகையிலேயும் ஆனந்த நிலையில இருக்கிறது. நீங்க ஒரு ஆச்சரியம் பார்த்தா ஒரு உண்மை கண்டுபிடிக்கலாம். நம்ம சரீரம் இருக்கு இல்லையா, இந்த உடம்பு, அதுதான் உண்மையிலேயே புல்லாங்குழல். எப்படி? ஒரு புல்லாங்குழல்ல 9 துவாரம் இருக்கும் இல்லையா, ஒரு புல்லாங்குழல்ல 9 துவாரம் இருக்கும். நம்ம உடம்புல கணக்கு பண்ணா ஓட்டை வீடு 9 வாசல். நம்ம உடம்புலயும் 9 துவாரம் இருக்கு, புல்லாங்குழல்லையும் 9 துவாரம் இருக்கு. அந்த புல்லாங்குழலை பகவான் வாசிக்கிறார்னு சொன்னா என்ன பொருள்? இந்த சரீரம், இதற்குள்ள இருக்கிற ஆத்மா ஆனந்தமயமானது, அது நாதம் எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த 9 துவாரங்கள் வழியாக இனிய நாதத்தை எப்போதும் எழுப்ப வேண்டும். ஆழ்வார் பாடுறார், கிருஷ்ணர் எப்படா புல்லாங்குழல் வாசிக்கிறான் அப்படின்னு. சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. அவர் அப்படி புல்லாங்குழல் எடுத்து ஊதின போது என்ன ஆச்சு? பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. பறவைகள்லாம் தன்னுடைய கூட்டை விட்டுட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருக்கு. பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட இல்லாவே. அது காது அப்படியே ஆட்டின்ண்டே இருக்கும். அதான் வந்து மாட்டுக்கு இருக்கிற இயல்பு. உங்களுக்கு தெரியுமா, கோகர்ணம் கஜகர்ணம் அப்படின்னு பழைய காலத்துல வந்து இத மிமிக்ரி பண்றவா இருக்கா இல்லையா, அவாட்ட கோகர்ணம் கஜகர்ணம்னு சொல்வா. என்னன்னா ஆனை இப்படி காதை ஆட்டிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி அந்த குதிரையினுடைய காது எங்க சவுண்டு வருதோ அதை நோக்கி இப்படி திரும்பும். மாட்டினுடைய காது எங்க சவுண்டு வருதோ அதை நோக்கி இப்படி திரும்பும். அப்படி தன்னுடைய காது மடல்களை அசைப்பதுதான் கஜகர்ணம் கோகர்ணம் அப்படிங்கிறது. அப்படி அந்த காது அசைக்க முடியாது. நீங்க பாருங்க, கண் அசையும், கை அசையும், யாருக்கான காது அசையுமா? இப்படி அசைஞ்சு மூடுற மாதிரி நல்ல வேளை பகவான் வைக்கல. பல பேருக்கு உபன்யாசத்துல முக்கியமான இடத்துல மூடின்றோம். அப்புறம் என்ன சொன்னேன்னு திரும்பி திரும்பி எங்களை கேட்டு இருப்பா. நல்ல வேளை அசையாதபடி வச்சே பல பேர் காதுல விழ மாட்டேங்கிறது. அது அசையும்படியா வச்சுட்டா என்ன ஆகிறது? அப்படி அசையும்படியாக வைத்திருக்கிற காதுகளை உடைய பசு அந்த செவி ஆட்ட இல்லா. இந்த காதை ஆட்டி விட்டா அந்த புல்லாங்குழல்ல இருந்து வருகிற ஒரு ஸ்வரத்தை, ஒரு பகுதியை நாம இழந்துடுவோமே அப்படின்னு அது செவிய கூட ஆட்டவே இல்லையா. அப்படி பறவை, பட்சி, கறவைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து பெருமானுடைய கீதத்தை கேட்கின்றன அப்படின்னு பாடுகிறார் ஆழ்வார். அதுல எப்படி தோள் சாய்ந்திருந்ததுன்னு சொல்வார். இந்த இடது தோள் மேல இந்த இடது செவி படும்படியாக அப்படி சாய்ந்து கொண்டு குழல் ஊதினான. இன்னைக்கு கூட எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள் தான். இந்த காதல செல் வச்சுன்னுட்டு எல்லாரும் இடது பக்கமா சாஞ்சு, இது இவாளால முடிஞ்சது. எல்லாம் அந்த குழல் ஊதுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு குழலை ஊதிண்டே போறா. அந்த இடவரை, இடது தோள், அந்த இடது செவி அப்படி படும்படியா சாய்ந்து கொண்டு அவன் குழல் ஊதுகிற அழகு. இப்ப நீங்க எப்படி என்ஜாய் பண்ணலாம்? மியூசிக், தென் பியூட்டி. இப்ப கிருஷ்ணன் மயில் இறக வச்சிருக்கிறார்னா அழகினுடைய உச்ச நிலை. பட்டு நீல பீதாம்பரம் இடுப்பிலே கட்டி கொள்ளுகிறார், அது ஒரு அழகினுடைய எல்லை. வெள்ள பட்டு, அது நடுவுல நீல பட்டு. அப்புறம் என்ன, கழுத்தில் அந்த அருமையான வைஜெயந்தி மாலை. அப்புறம் நாதம் எழுப்புகிற புல்லாங்குழல். இதெல்லாம் என்னன்னா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிற பல விஷயங்களுடைய கூட்டமைப்பு, தொகுப்பு. சோ கிருஷ்ண பக்தி என்பது வழிபாட்டில் இருக்கிறது. வழிபாட்டை விடவும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு கிருஷ்ண பக்தன் துக்கப்பட மாட்டான். கிருஷ்ண பக்தன் அதர்மத்துக்கு ஈடுபட மாட்டான்.
ஒரு கிருஷ்ண பக்தன் எந்த காலத்திலும் வாழ்க்கையை ஆனந்தமாக நிகழ்த்துவான். இந்த ஒரு சின்ன கான்செப்ட் இதை நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுங்க, இன்னைக்கு மனசுக்குள்ள வாங்கிட்டோம்னு வச்சுங்க, கோகுலாஷ்டமிய மீனிங்ஃபுல்லா கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். என்ன மீனிங்ஃபுல்? ப்ளீஸ் பி ஹாப்பி, ஆல்வேஸ் பி ஹாப்பி, லைஃப் இஸ் a festival, come on celebrate it. வாழ்க்கை ஒரு ஆனந்தமயமான திருவிழா, அதை ஆனந்தமாக கொண்டாடுங்கள்னா. என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு நடிகர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் பெரிய கடவுள் பக்தி உள்ளவர் அல்ல, ஆனா வாழ்க்கையில மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். அவர் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி கார் கவுந்து கிடக்கிறது. ஜன்னல் வழியா வெளியே வந்த கார் ஜன்னல் இருக்கு, அது வழியா ஊர்ந்து வெளியே வந்து ஒரு பெட்ஷீட்டை உருவி மரத்தடியில போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நம்மால ஒரு ஆள் வந்து அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். காரு நல்ல புளிய மரத்துல மோதி கவுந்து இருக்கு. வந்தவன் ஒரு கேள்வி கேட்டான், என்ன ஆச்சுன்னா. இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் நம்மால் ரொம்ப முக்கியமான ஆள். சினிமா தியேட்டர்ல பார்த்துட்டு கேட்பான், எங்க சினிமாவுக்கா? பின்ன அங்க என்ன வடை வாங்கி சாப்பிடுவா வருவான்? கோயில்ல பார்த்துட்டு கேட்பான், எங்க கோயிலுக்கா? அப்ப அங்கதான் பாக்குறியா, அப்புறம் என்ன கேட்க வேண்டியிருக்கு? ஒரு சென்சிபிளா ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அது இல்லாம ஒரு கேள்வி கேட்கறது. இவர் பாருங்க, கார் கவுந்து இருக்கு, ஜன்னல் வழியா வெளியே வந்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவன் கேட்டான், என்ன ஆச்சு அப்படின்னா. இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது ஒருத்தன் கேள்வி கேட்டா என்ன கோவம் வரணும்? அவர் சொன்னார், காருக்கு முதுகு வலி, படுக்க வச்சிருக்கோம், வலி சரியான உடனே புறப்பட்டுருவோம். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் கூட மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த துக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள், இதனால நம்ம பாதிக்கப்படவே கூடாது. எவ்வளவு துக்கங்கள் எத்தனை மனுஷாளுக்கு வந்திருக்கு. மகாபாரத கதையை பார்க்கிற போது எந்த துக்கம் இருக்கும் போதும் தி பிரசன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, அந்த இடத்தில் கிருஷ்ணன் இருக்கிறார் என்றால் அந்த துக்கம் ஒன்றுமற்றதாக போய்விடுகிறது. ஆமே, கரெக்ட். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த இடத்திலும் கண்ணன் வந்து விட்டான் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எத்தனையோ பாண்டவர்களுக்கு கஷ்டம் இருந்தது. ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும் கிருஷ்ணன் பிரசன்னமான அடுத்த வினாடி அந்த கஷ்டங்கள் அங்கு இல்லாமல் போய்விடுகின்றன. உங்களுக்கு உண்மையான கிருஷ்ண பக்தி என்பது இருக்கும் என்றால், கண்ணன் உங்களுக்குள் பிரசன்னமாகிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்றும் எந்த கஷ்டமும் இருக்க முடியாது. ஆனந்தம் மட்டுமே மிச்சமாக இருக்க முடியும். எனவே எப்போதும் ஆனந்தமாக இருத்தல் தான் தி கான்செப்ட் ஆஃப் கிருஷ்ணா. நாம் என்றைக்கும் ஆனந்தமாக இருப்போம், அந்த கண்ணனோடு இருப்போம். அவனது பிரசன்னம் நமக்குள் இருந்து அந்த புல்லாங்குழலை எப்போதும் இசைத்துக் கொண்டே இருக்கட்டும். கடந்த 3 நாட்களாக நாம் பகவத்கீதையில முதல் அத்தியாயத்தையும் 2வது அத்தியாயத்தில ஒரு 19 ஸ்லோகம் வரையிலேயும் நாம் கடந்த 3 நாட்களாக சிந்தனை பண்ணினோம். கீதை எப்படி பிறந்தது, எந்த சூழ்நிலையிலே தோன்றிற்று என்பதை முதலாவதாக சிந்தித்தோம். அர்ஜுனனுடைய மனம் எவ்வளவு கலங்கிய நிலையிலே இருந்தது என்பதையும், அவனுடைய ஒவ்வொரு கலக்கத்துக்கும் தெளிவு தருவது போல அவனது உலகியலை தெரிந்து அதற்கேற்ப பகவான் சில நியாயங்களையும் வினாக்களையும் அவன் முன்பு வைக்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அர்ஜுனன் பலவிதமான குழப்பத்துல இருக்கிறான். அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் விடை சொல்வது போலவும் எதிர்கேள்வி கேட்பது போலவும் கண்ணன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டா, அதை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம தான் சொன்னதையே அர்ஜுனன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எப்படின்னா, நம்ம கிட்ட சில பேர் யோசனை கேட்பா. என்ன ஐடியால யோசனைன்னா, நம்ம சொல்றத கேட்டுக்கப்படாதுங்கிற ஐடியாலேயே யோசனை கேட்பான். உண்மையில அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு மனோநிலையில இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு என்டார்ஸ்மெண்ட் நம்மகிட்ட வாங்கிட்டு போகணும். நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் காதலியே விழாது. அதை பத்தி நம்ம என்ன சொல்றோம்னு இன்னும் சரியா சொல்றதா இருந்தா நோ என்ட்ரின்னு போர்டு போட்டுருவான் பாத்தீங்களா? அது மாதிரி நம்ம வார்த்தையெல்லாம் உள்ளேயே போகாது. அங்கேருந்து மட்டும் சல் 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 சல்னு வந்துட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஒன் வே டிராபிக் மாதிரி வந்துகிட்டே இருக்குமே ஒழிய, they shut their doors, கதவுகளை அடைத்துக் கொண்டு விடுகிறார்கள். கதவுகளை அடைத்துக் கொண்ட பிறகு நீங்க என்ன உள்ள நுழைய முயற்சி பண்ணினாலும், என்ன கொடுக்க நினைச்சாலும் வேஸ்ட்.
ஏன்னா உள்ளேந்து வெளியில பம்பாட் பண்ணிக்கிட்டு வெளியில வந்துகிட்டே இருக்குமே ஒழிய வெளியில இருந்து ஒரு அணு கூட உள்ள போகாது. இன்னொரு கோணம் சொல்றேன். எப்பவான ஒரு 4 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற போது நீங்க சாட்சி மாத்திரமா பார்த்தது உண்டா? சாட்சி மாத்திரம்னா அந்த டிஸ்கஷன்ல ஒரு வார்த்தை கூட நம்ம நுழையக்கூடாது. நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் உட்கார்ந்து தொணன்னு பேசுற போது எப்ப நம்ம கலந்துக்கலையோ அதுக்கப்புறம் அது தொண தானே. நாம கலந்துக்காத ஒரு டிஸ்கஷன் நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் பேசுற போது நாம கொஞ்சம் சாட்சி மாத்திரமா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத சாட்சி மாத்திரமா பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஏன்? ஒருத்தர் பேசுற போது அவர் முடிச்ச உடனே ஒருத்தர் பேசுவார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசுவார், அப்புறம் இன்னொருத்தர் பேசுவார். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்தர் பேச்சுக்கும் இன்னொருத்தர் பேச்சுக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்ற கமெண்ட் அது. அதாவது இவர் மனசுல ஒரு சித்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும், அதை பேசிக்கொண்டே இருப்பார். அவர் மனசுல ஒரு சித்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும், அதை அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இதுக்கும் அதுக்கும் எள்ளளவு கூட சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் படிச்சவர்களா இருந்தா ஒரு சின்ன நாகரிகம் இருக்கும். என்னன்னா இவர் முடிச்ச உடனே அவர் ஆரம்பிப்பார். அதான் படிச்சவங்களுக்கு வித்தியாசம். படிக்காதவங்கன்னா குறுக்க பேசிடுவாங்க. கொஞ்சம் படிச்சவங்க அவர் நிறுத்தட்டும் அப்படின்னு அவங்க நிறுத்தினதுக்கு பிறகு தங்களுடைய பேச்ச ஆரம்பிப்பார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவங்களுடைய பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் எள்ளளவு கூட சம்பந்தம் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மனசுல ஒரு சித்திரம் ஓடிக்கொண்டே இருக்கு. அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஆள் பேச ஆரம்பிச்சா இதை ஸ்டாப் பண்ணிட்டு கண்டினியூட்டி எங்க இருந்து இருக்குன்னு தெரியுமா? தான் முதல்ல விட்டாங்க பாருங்க, அதுல இருந்து கண்டினியூட்டி இருக்குமே ஒழிய அவர்கள் பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்காது. irrelevant. 100% விழுக்காடு மக்கள் தங்கள் அபிப்பிராயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்களே ஒழிய எதிர்த்தரப்பின் செய்கைகள், செய்திகள், பதில்கள், கேள்விகள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இதை இன்னும் நீங்க கீனா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த தொலைக்காட்சியில எல்லாம் நேர்காணல்னு ஒரு இன்டர்வியூ நடத்துவாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா யாரான ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அடுத்த கேள்விக்கு ரெடியா இருப்பாங்க. நீ என்ன சொல்லி என்ன ஆக போறது, இதெல்லாம் நான் கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், இதை கேட்க போறேன், நீ பதில் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அப்படி பேசாம இருந்து அது சரி அப்புறம் அந்த விஷயத்த பத்தி அப்படின்னு நேரம் அவ ஒரு 10 கேள்வி எழுதின்னு வந்திருக்கிறத பேச போறாளே ஒழிய நீ சொல்ற விஷயம் என்ன, அதுல இருந்து கண்டினியூ பண்ணி கேட்க வேண்டிய கேள்வி என்ன கிடையாது. இப்ப எதுக்காக சொல்றேன்? அர்ஜுனனுடைய மனோநிலை கண்ணன் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி இம்மியும் கவலைப்படவே இல்லை. இதான் பெரிய சிக்கல். அவர் என்ன சொல்றாருங்கிறத பத்தி ஒரு 2 நிமிஷம் ஒரு கணம் அர்ஜுனன் யோசித்திருந்தா அவர் எழுப்பிய பதில் கேள்விகளிலே இருந்து தம்முடைய விவாதத்தை தொடங்கி இருப்பான். இல்ல அவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணி அதுல இருந்து தன்னுடைய பேச்ச தொடங்கி இருப்பான். இது எதையுமே அவன் கவலைப்படல. அதான் சொன்னேன், ஒன் வே டிராபிக். அவன் மனசுல இருக்கிற எண்ணங்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றனவே ஒழிய வெளியில இருந்து கண்ணபிரான் சொல்லுகிற எந்த ஒரு சொல்லும் உள்ளே நுழையவில்லை. அதனால்தான் அது விஷாத யோகம், குழம்பிய நிலைன்னு பேர். நம்மள பலரும் வாழ்க்கையில பெரிய சிக்கல் அடையறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். இன்னொரு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற எந்த ஒரு செய்தியையும் எந்த ஒரு கருத்தையும் நாம் உள்வாங்குவது இல்லை. இது ஒரு பெரிய சிக்கல். இப்ப நாம சாங்கிய யோகத்துல அந்த குறிப்பிட்ட பகுதி மறுபடியும் வரும். அது ஆத்மாவின் லட்சணங்களை சொல்லுகிற பகுதி. நாம நேற்று முன்தினம் சிந்திச்சது. நல்ல வேளை ஒரு நாள் கேப் வந்தது கூட நல்லது. தொடர்ந்து ஆத்மாவை பத்தி கேட்டிருந்தா தலை சுத்தி இருக்கும். முதல் விஷயம் ஆஸ்துமா வேறு ஆத்மா வேறு. பல பேருக்கு ஆஸ்துமாவே ஆத்மா லெவல்ல உள்ள வரைக்கும் போயிருக்கும். இப்படி சொல்லலாம். ஆஸ்துமா என்பது உடலுக்கு வருகிற ஒரு நோய். ஆனால் ஆத்மாவை பொறுத்த அளவில் உடம்பே ஒரு நோய். ஆஸ்துமா என்பது உடம்புக்கு வருகிற ஒரு நோய். ஆத்மாவை பொறுத்த அளவில் உடம்பே ஒரு நோய். இந்த ஆன்மீக ஞானத்தை தான் முதல் பகுதி. சாங்கிய யோகத்தை 3 நீங்க பிரிச்சுக்கலாம். என்னன்னா முதல் பகுதி இந்த ஆன்மா, ஆன்மாவுடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிற அந்த பகுதி பேசப்படுகிறது. பிறகு அத வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற யோகம்,
சாங்கியத்தை நடைமுறையில் அனுஷ்டானத்தில் கொண்டு வருவதற்கான பகுதிகள், அது பேசப்படுவது 2வது பகுதி. 3வது பகுதி, அப்படி அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தவன் ஸ்தித பிரஜன், அவன் என்ன தன்மையில இருக்கிறார் என்று பேசுவது 3வது பகுதி. எனவே 2வது அத்தியாயம் 1, 2, 3 3 ஸ்டேஜஸ் இருக்கு. சாங்கியம்னா என்ன, யோகம்னா என்ன, அதை அனுஷ்டிக்கிற சிதப்பிரஜன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று 3 பகுப்பாக பேசுவது 2வது அத்தியாயம். அது நாம ஆத்மாவுடைய லட்சணங்கள் பார்த்த போது அது அழிவில்லாதது, அது நெருப்பினாலே சுட முடியாதது, காற்றினாலே உலராது, வாளினாலே வெட்ட முடியாதது என்று அதனுடைய தன்மைகள். அது அழிவற்றது, இது பிறப்பதும் இல்லை, எக்காலத்திலும் இறப்பதும் இல்லை, ஒரு முறை இருந்துவிட்டு பிறகு இல்லாமல் போவது என்பது இல்லை, எல்லை இல்லாதது ஆன்மா, நிரந்தரமானது, பழமையானது. உடம்பு கொல்லப்பட்டால் அது கொல்லப்படாது. இப்போ உடம்புக்கு உள்ள நம்ம கொஞ்சம் டீப்பா உள்பக்கமா நம்மள செலுத்தி, இது வந்து இன்னர் ஜேர்னி. நம்ம பெருவாரியா வெளியில பயணம் பண்ணிருக்கோம், உள்நோக்கி பயணம் பண்றது இல்லை. நம்ம கிட்ட நமக்கு அவ்வளவு பயம். நம்ம மத்தவாளை பார்த்து பயப்படுறத விட நம்ம ரொம்ப நம்மளை பார்த்தா பயப்படுவோம். இன்னொன்னு கூட, நாம சந்திக்க விரும்பாத மனுஷன் ஆறுன்னு கேட்டா நாம தான். நம்ம உள்ள போய் நாம எப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்மளை சந்திக்கிறதுக்கு நாம தயார் கிடையாது. வெளியில எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருப்போம். நாம எப்படி கொஞ்சம் உள்ள திரும்பி பார்க்கலாம், உள்முக பயணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம்னா பயமா இருக்கும். நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது வாத்தியார் சொல்வார், நீங்கெல்லாம் பரீட்சை எழுதிவிட்டு பேப்பரை திருப்பி படிச்சுட்டு கொடுங்கோப்பா அப்படின்னா. ஏன்னா 4வது கேள்விக்கு விடை எழுதியிருப்பேன், 5ன்னு போட்டு தொலைச்சிருப்பேன். கணக்கு எல்லாம் பண்ணிருப்பேன், எடுத்து எழுதும் போது விடை தப்பா எழுதியிருப்பேன். அதை விட எங்க வாத்தியார் ரொம்ப அழகா சொன்னார், இன்னொருத்தனை பார்த்து எழுதி அவன் நம்பரே எழுதினாலும் எழுதியிருப்பேன். சோ குறைஞ்சபட்சம் ஓ நம்பர் எழுதிருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக பேப்பரை திரும்பி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் எழுதின பேப்பரை திரும்பி பாருன்னார். நானும் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோன்னு கேட்டேன், யாராவது திரும்பி பார்த்தீங்களா அப்படின்னு. ஒரு பய பார்க்கல, யாருமே பேப்பரை திரும்பி படிக்கல. ஏண்டான்னா பயமா இருக்குன்னா. என்ன பயம்னா, என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கோம், அதை திருப்பி படிக்க ஒரே பயமா இருக்கு. யாரு தலையில விடியுதோ அவனே படிக்கட்டும்னா. யார் வாத்தியார்? திருத்துற வாத்தியார். இதெல்லாம் நாம எப்படி படிக்கிறதுனா, 365 நாள் ஒரு வகுப்புல படிச்சுட்டு அதை ஒரு 2.5 மணி நேரம் பரீட்சைன்னு எழுதிட்டு அதை திருப்பி பாக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இவனே பயப்படுறான். நாம கூட பர்த்டே கொண்டாடுற போது ஹாப்பி பர்த்டேன்னு மெழுகுவத்தியை ஏத்தி அணைச்சா போறாது. நாம உள்முக பயணம் பண்ணணும். நம்ம உள்நோக்கி அந்த இன்னர் ஜேர்னி உள்ள போக ஆரம்பிச்சாதான் சில ரகசியங்கள் நமக்கு புலனாகும். இப்ப ஆத்மா உள்நோக்கி பயணம் பண்ணுகிற போது உடம்பு வேற, நாம வேற அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, கண்டிப்பாக நான் உடல் அல்ல என்கிற தெளிவு கண்டிப்பாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி சொல்லுகிறார்கள்? விஞ்ஞான பரிசோதனையில உடம்ப பற்றியதே கூட, உடம்பு முழுவதும் அல்ல, உடம்ப பற்றிய பதிவுகள் கூட சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் பதிவாகிறது. அது என்ன சொல்றான்? உணர்வு மையம் அப்படின்னு சொல்றான். பிரான்ஸ்ல என்னாச்சு, ஒரு முறை யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணுவ மருத்துவமனையில ஒருத்தன் படுத்திருக்கான். என்ன கத்துறான்? என் கால் கட்ட விரல் ரொம்ப வலிக்கிறது, உயிர் போறது, கால் கட்ட விரல் ரொம்ப வலிக்கிறது, உயிர் போறது அப்படின்னு. அந்த நர்ஸ் பக்கத்துல இருந்தவ சொன்னா, சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீ பொய் சொல்ற அப்படின்னா. இல்ல இல்ல, உனக்கு என்ன தெரியும், கால் கட்ட விரல் வலிக்கிறது, எனக்கு உயிர் போறது அப்படின்னு. அவ மெதுவா அவனை போத்தி இருந்த அந்த போர்வையை விலக்கினா, கால் அழுகி இருக்குன்னு வெட்டியாச்சு. கால் அழுகி இருக்குன்னு வெட்டினதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் கால் கட்ட விரல் வலிக்கிறது. நர்ஸ் சொன்னா, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், நீ போய் சொல்ற, இதுக்கு சான்ஸே கிடையாது, உன் காலையே நாங்க ஆம்பிடேட் பண்ணி எடுத்தாச்சு, வேற வழி இல்லாம, நீ நினைவு இல்லாம இருந்த, இப்படியே விட்டா தப்பா போயிடும், அதை வெட்டி எடுத்தாச்சு. அவன் சொன்ன பதில் தான் அதை விட டாப். இப்ப கால் இல்லேன்னு எனக்கு தெரியறது, ஆனாலும் வலிக்கிறது, ஆனாலும் வலிக்கிறது. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் கூடி பெருசா ரொம்ப நேரம் சர்ச்சை பண்ணி கடைசி அவனை பார்த்து ஒரு பதில் சொன்னார்கள், ஆம் உனக்கு இப்ப கால் இல்லை, ஆனாலும் உனக்கு வலிக்குதுன்னாங்க. இப்ப அவங்க கேட்டா, உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சிருக்காங்க, நான் தான் ஏதோ விவரம் இல்லாம சொல்றேன் கால் இல்லைன்னாலும் வலிக்குதுன்னு, நீங்க எல்லாம் ஒன்னா கூடி என்னமோ மகாநாடு போட்டு ஆமா கால் இல்லாட்டாலும் வலிக்குது நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? அப்பதான் டாக்டர் சொன்னா, இல்ல நம்ம சிஸ்டம் எப்படின்னு கேட்டா, இப்ப கால் கட்ட விரல்ல ஒரு அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்க, உடனே மெசேஜ் இங்கேருந்து பறந்து மூளைக்கு போனோம். இந்த மெசேஜ் அனுப்புறதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருக்கு உடம்புல ஒவ்வொரு பகுதியும். எப்படி தந்தி போறதோ, இமெயில் போறதோ, அது மாதிரி உடம்புக்குள்ள மெசேஜ் அனுப்புறதுக்குன்னு ஒரு
ஒரு தூண்டுதல் இருக்கு. அது ஒவ்வொரு அணுவா இங்கேருந்து பிரயாணம் பண்ணி அது மொத்தமா போய் உணர்வு மையத்துல இப்படி இந்த இடம் அடிபட்டு இருக்கு, வலிக்கிறது அப்படிங்கிற மெசேஜ அனுப்புறது எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகும்னா அந்த மெசேஜ் அனுப்புறத அது நிறுத்துறதே இல்லை. அந்த மெசேஜ் போய்கொண்டே இருக்கு, காலை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அந்த கன்ஃபியூஷன்ல என்னன்னா வலிக்கிறது வலிக்கிறது வலிக்கிறதுன்ற மெசேஜ் போய்கொண்டே இருக்கும், ஆனா இப்ப காலே இல்லை. இது பாசிபிளா அப்படின்னு கேட்போம். இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி பசிக்கிறதுன்னு சொல்லி நம்ம உட்காருவோம். பசி, நான் சாப்பிட உட்காடுறேன் அப்படி. பசிச்சுதான் சாப்பிடுறதுன்ற பழக்கம் பல பேருக்கு கிடையாது. இருந்தாலும் ஒரு கணக்குக்கு சொல்றேன். பசி அப்படின்னு நம்ம சாப்பிட உட்காடுறோம். சில குழந்தைகள் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா அம்மா சொல்வா போதும் எழுந்திரியும்பா. என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு வயிறு நிரம்பிடுத்து போதும் அப்படிங்கிற மெசேஜ் அங்கிருந்து புறப்பட்டு மூளைக்கு போனோம். எப்பவுமே அது கொஞ்சம் லேட் ஆகும். அது போன உடனே தான் போதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து புறப்பட்டு வரும். இது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகவே பழக்கம் காரணமா சாப்பாட்டை முடிச்சுக்கிறவா எந்த விதமான உடல் நல கேட்டுக்கும் உள்ளாறது இல்லை. அந்த மெசேஜ் கம்ப்ளீட்டா வர வரைக்கும் சாப்பிடணும்னு உட்காந்துருக்கா பாருங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். சோ கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு கொஞ்சம் 2-3 நாள் கூட ஆகும். பட் என்னன்னா அங்க அந்த வேலை முடிச்சு போயிடுது, ஆனா அது மெசேஜ் மேல போய் ஆர்டரா திரும்ப வரணும். இதே மாதிரி உடம்பின் ஒரு பகுதியில ஏற்பட்டுட்ட ஒரு கோளாறு அங்கிருந்து போகிற போது அந்த பயணம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு, ஆனா அந்த பகுதியே இல்லாமல் போயிடுது. இது உடம்பை பற்றிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா இவற்றை எல்லாம் பதிவு செய்து கொள்ளுகிறது அது எது? இதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறது அது எது? காலே இல்லாத போது கால் வலிக்கிறது என்ற ஒரு உணவை தனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறது அது எது? இப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் உடம்பே ஒரு ஆச்சரியமான யந்திரம். அந்த உடம்பை உடம்புக்குள் தான் இருந்து கொண்டு அந்த உடம்பை உள்ளிருந்தபடி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பேர் ஆற்றல் உள்ளே இருக்கு. அது அதை விட ஆச்சரியமான ஒரு வஸ்து. அப்ப உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணம், உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறப்பதே சுலபம் அல்ல. பகவான் ரமண மகரிஷிக்கு அவருடைய தோள்பட்டையில அறுவை சிகிச்சை பண்ற போது உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற தீர்க்கமான எண்ணத்தினாலதான் உடம்புல கை வைத்து அறுக்கிற போது அவர் கவலைப்படல. அப்ப உடம்பு வேறு நான் வேறு என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினா அந்த நான் என்பது என்ன? உடம்பு நான் அல்ல. அதான் தமிழ் அந்த யூசேஜ் நல்லா இருக்கும். எனக்கு உடம்பு வலிக்கிறதுன்னு சொல்லுவான். ஆங்கிலத்துல ஐ எம் நாட் வெல் அப்படின்பா. நீங்க தமிழ்ல யாராவது நான் சரியில்லைன்னு சொல்லிருக்காடோ? ரொம்ப நாளா தெரியுமேம்பா. நான் சரியில்லைன்னு ஒரு யூசேஜ் கிடையாது. ஆனா ஆங்கிலத்துல ஐ எம் நாட் வெல்ங்கிற வேர்டு அப்படியே யூசேஜ்ல இருக்கு. எனக்கு 4ஆம் வேற்றுமை உருபு வந்துடும், எனக்கு அப்படின்னு வந்துடும். அப்ப நான் வேறு பாருங்க, எனக்கு அப்ப என்னுடைய இன்னொரு பகுதி தான் உடம்பு, அது என்னுடைய சட்ட மாதிரி. இந்த தெளிவு பிறக்கிறது. உடம்பு வேறு நான் வேறு அப்படிங்கிற ஒரு திங்கிங். அப்ப அந்த ஆன்மா எங்கேயாவது பிறக்குமா? அது பிறக்கிற மாதிரி நடப்பதும் ஒரு நாடகம் தான். பிறக்கிற மாதிரி ஒரு நினைவு, அவ்வளவுதான். அது இறக்குற மாதிரி ஒரு நினைவு. இதை வச்சுதான் ஒரு அருமையான விஷயம். பகவான் ரமண மகரிஷிக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு போய் சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டார்கள். உங்களுடைய பிறந்த நாளை நாங்க கொண்டாடணும், உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணும், அனுமதி தாங்குவோன்னு கேட்டாங்க. அதுக்கு ரமண மகரிஷி சொன்னார், அது உங்களுக்கு எப்படி கரெக்டா தெரியும்னு. அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு, இல்ல ரெக்கார்ட்ல இருக்கு, நீங்க இந்த மாசம் இந்த இடத்துல பிறந்ததான் ரெக்கார்ட்ல இருக்குன்னு. அத சொல்லல, எந்த ஜென்மத்தில இருந்து ஆரம்பிக்கலாம்னு. பர்த்டேயே எந்த ஜென்மத்தில இருந்து கணக்கு பண்ணலாம்ல. ஏன்? இது ஒரு இப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த பிறவிங்கிறது இது புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் தேவராய் செல்லாம் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். திருவாசகம். நீங்க எந்த பிறவியிலிருந்து பிறவிங்கிற கணக்க கையில எடுத்துட்டு பார்க்க முடியும்? அப்போ ஞானிகள் உணர்கிறார்கள், இது அல்ல, இதுக்கு முன்பு எத்தனையோ முறை நம்ம பிறந்து 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 இந்த உலகத்துல வந்து கொண்டே இருக்கிறோம். எனவே பிறப்பு இறப்பு என்பது திருவள்ளுவர் சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனர். அதாவது தூங்கி எந்திரிக்கிறோம், காலம்பரை எந்திரிக்கிறோம். அப்படி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரு தூக்கம், ஒரு விழிப்பு, அதுதான் ஜனனம், அதுதான் ஒரு மரணம். எனவே இதெல்லாம் ஆத்மா புகுந்து உள்ள புகுந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அனுபவத்தையும் தன்னுடைய அனுபவத்தை போல அது பாவிக்கிறது. இந்திரிய சுகங்களை தன்னுடைய சுகங்களாக எண்ணுகிறது. இந்திரியங்களுக்கு ஏற்படுகிற துக்கங்களை தன்னுடைய துக்கங்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் அது துக்கப்பட வேண்டியது அல்ல, அது சந்தோஷப்பட வேண்டியதும் அல்ல. ஏன்னா அது அழிவில்லாதது, அது முடிவில்லாதது. அதனுடைய நெடிய பயணத்தில் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது.
பிறப்பதும் இல்லை, எக்காலத்திலும் இறப்பதும் இல்லை. இத உண்மையாக உணர்வதுதான் உண்மையான மெய் ஞானம். இப்ப இந்த ஜென் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கு. தியான் அப்படிங்கறதுல இருந்து பிறந்ததுதான் ஜென்கிற வார்த்தை. ஜென் குருமார்கள்ட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்கறான்னு வச்சுங்க, நான் என்ன செய்யணும், நான் ஞானம் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படி. அவங்க சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில். பிறப்பதற்கு முந்தைய உன் சுய முகத்தை தேடி கண்டுபிடி. இப்ப பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மூஞ்சி ஒட்டின்னு எடுத்து உனக்கு, நீ பிறக்கிற போது இந்த மூஞ்சி உனக்கு வந்துடும். பிறப்பதற்கு முந்தைய உன்னுடைய சுய முகம், பெர்மனண்டா உனக்கு இருக்கிற முகம் என்ன, அதை முதல்ல கண்டுபிடி. அதை கண்டுபிடிச்சா ஞானம் தானா வந்துடும். அதை கண்டுபிடிக்கிறதா ஞானமே. அப்போ இந்த உருவம், இந்த உடலம் என்பது அந்த ஆன்மா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே ஒவ்வொன்றை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இது அழிவில்லாதது, வெட்டப்பட முடியாதது, வாளினாலே சேதிக்க முடியாதது அப்படின்னு சொல்றது கீதை. நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அல்லது கொஞ்சம் மிகையா இருக்குமோ, இதெல்லாம் நம்ம பசங்க பாஷையில சொன்னா சும்மானாச்சுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கா போல் இருக்கு, கொஞ்சம் ஏதோ மிகையா சொல்றோம். அப்படி இல்லை. நமக்கு இது அனுபவத்துல சாத்தியமா வரலையே ஒழிய, இந்தியாவில இது அனுபவத்துல சாத்தியமாக்கின ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார். சிக்கந்தர் இந்தியா மேல படையெடுத்துட்டு கிரீஸ் திரும்பறதுக்கு முன்பாக அவன் நாட்டு பெரியவர்களா என்ன சொல்லியிருந்தாங்க, நீ அங்க போயிட்டு வரும்போது உனக்கு வேணும்னா நீ எத்தனையோ பொன்னையும் பொருளையும் கொள்ளையடிச்சு எடுத்துன்னு வா. ஆனா எங்களுக்கு அந்த நாடு தத்துவ ஞானத்தால் சிறந்த நாடு. நாங்க பார்க்க விரும்புறோம், பேச விரும்புறோம், சம்பாஷிக்க விரும்புறோம். ஒரு தத்துவ தரிசிய ஞானிய, உண்மையான மெய்ஞானிய எங்களுக்கு கூட்டின்னு வந்துடும். அதான் எங்களுக்கு வேணும். அவன் இங்க யுத்தத்தை முடித்துக் கொண்டு திரும்புகிறான். திரும்புறதுக்கு முன்னாடி தளபதிக்கு கட்டளை இட்டா, போய் தேடி பாரு, நல்ல ஆத்ம ஞானியா யாரான ஒருத்தரை என்னோட கிரீஸுக்கு கூட்டிட்டு போனோம், நீ போய் அழைச்சிட்டு வாங்க. இவங்க இப்படி கிரீஸுக்கு கூட்டின்னு போறோம்னு சொன்ன உடனே ஒரு 7 சாமியா நானே வரேன்ட்டான். நானே வரேன்னு சொன்னாலேயே உண்மையான ஆத்ம ஞானியா இருக்க முடியாது. என் கிரீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாமே நினைச்சா அப்புறம் என்ன ஆத்ம ஞானி இல்லையா? சொன்னா நீ எல்லாம் வராதுன்ட்டான். அப்புறம் இப்படி ஆத்தங்கரை, குளத்தங்கரை, மரத்தடி எல்லாத்தையும் போய் கிராமங்கள் எல்லாம் தேடி உண்மையான ஞானியை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா, ஒரு மரத்தடியில ஒரு ஆத்தங்கரையில ஒரு துறவி உட்கார்ந்திருக்கார். மகா ஞானியா இருக்கார், தேஜஸ்வியா இருக்கார். அவர்கிட்ட போய் வணங்கி சொன்னா, மகாவீரன், கிரேக்கத்தின் மாமன்னன் சிக்கந்தர் உன்னை தன்னோட கிரீஸுக்கு அழைச்சிட்டு போக தயாரா இருக்கிறான், நீ தயவு செய்து கூட வரணும், நாங்க அழைச்சிட்டு போக விரும்புறோம் அப்படி. அந்த சாது ஒரு வார்த்தை சொன்ன, என் விருப்பம் இல்லாம இந்த இடத்துல இருந்து 6 அங்குலம் கூட யாரும் நகர்த்த முடியாது. அப்படி நகர்த்தி விட்டா நான் தபஸ்வி கிடையாது. 6 அங்குலம் கூட இந்த இடத்துல இருந்து என்னை யாரும் நகர்த்த முடியாது. நான் கிரீஸுக்கு வரணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. போய் உங்க ராஜாட்ட சொல்லுடாங்க. இதை சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடுத்து. நாம கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்றானே, இது என்ன நியாயம் அப்படின்னு ரொம்ப கோவமா அங்கிருந்து கத்திய உருவி கோவத்துல சொன்னான், உன் தலையை வெட்டிடுவேன். நீயா வந்தா நான் மரியாதையா பல்லக்கில வச்சு கூட்டிட்டு போறேன், நீ வரல அப்படின்னா உன் தலையை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. இவ்வளவு பேரும் பார்க்கும் போது உன் தலையை வெட்டிடுவேன். அந்த ஞானி ஒரு வார்த்தை சொன்னான், நல்லா வெட்டு. இவ்வளவு பேரும் பார்க்கும் போது உன் தலையை வெட்டுவேன்னு சொன்னல, இன்னொன்னு சேர்த்துக்கோ. என்ன? அப்ப நானும் பார்ப்பேன். என் தலையை நீ வெட்டுறல்ல, அத நானும் பார்ப்பேன், சேர்த்துக்கோ. அவனுக்கு ஒண்ணும் புரியல. தலையை வெட்டுற போது அவன் எப்படி பார்க்க முடியும்? இந்த பார், இந்த உடம்புக்குள் நான் பிரசன்னமாய் இருக்கிற வரையில் நீ என்னை வெட்ட முடியாது. இந்த உடம்புக்குள் நான் பிரசன்னமாய் இருக்கிற வரையில் நீ என்னை வெட்ட முடியாது. நீ வெட்டும் கணத்தில் நான் இதனுள் பிரசன்னமாய் இருக்க முடியாது. அப்போது வெளியில் இருந்தபடி இந்த உடம்பை நீ வெட்டுகிற காட்சியை நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படி நானும் பார்ப்பேன். அவனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, இது ஒரு வித்தியாசமான ஞானிகள் வாழுகிற பூமி. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போனான். என்ன குறிப்புன்னா, இந்த சரீரம் நான் அல்ல, நீ இதைத்தான் வெட்ட முடியுமே ஒழிய என்னை ஒருபோதும் வெட்ட முடியாது. ஆத்மா வாளால் துண்டாடப்பட முடியாதது. நான் ஆத்மாவாக இருக்கிறேனே ஒழிய சரீரமாக இருப்பதில்லை. ஆத்மா இருப்பதற்கு வசதி என்று இந்த உடம்பிலே இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. நீ வெட்டினால் உடம்பை வெட்டும் கணத்திலேயே ஆன்மா வெளிப்பட்டு வெளியிலே நின்றுவிடும். நீ இதை வெட்டுகிற போது எப்படி பார்ப்பாயோ அப்படி நானும் இதை பார்ப்பேன். அப்ப எந்த நிலையிலே, என்ன மாதிரியான உயர்ந்த ஒரு நிலையிலே நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளம். எனவே இது வெறும் கற்பனை அல்ல, வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, இத்தனையும் தாண்டி உன்னதமான ஒரு பெருநிலை. அப்புறம் அழிவற்ற, பிறப்பற்ற, என்றும் உள்ள ஒரு பொருளை உணர்ந்தவன். இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். உணர்தல், உணர்ந்தவன் யாரை கொல்ல போகிறான்?
அல்லது அவனை எவன் கொல்ல முடியும்? ஒரு உண்மையான ஞானி ஆயிட்டா, இப்ப நான் சொன்ன பாருங்க அந்த செய்தி தான். ஒரு உண்மையான ஞானி ஆயிட்டா அவன் யாரையும் கொல்ல போறதும் இல்லை, அவனை இன்னொருவன் கொல்ல போவதும் இல்லை. ஆனா அழிவற்ற பிறப்பற்ற என்றும் உள்ள அந்த ஆத்ம ஞானத்தை தெரிந்தவன் அல்ல, இந்த வார்த்தை கவனிக்கணும், தெரிந்தவன் அல்ல, படித்தவன் அல்ல, கேள்விப்பட்டவன் அல்ல, சொற்பொழிவுகளில் போய் ஆத்மாவை பற்றிய விஷயங்களை கேட்டவனும் அல்ல, சொற்பொழிவுகள் ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறவனும் அல்ல, உணர்ந்தவன். There is a very vast difference. படித்தல் கேட்டல் எல்லாத்தை விட உணர்தல் என்பது முற்றிலுமே வித்தியாசமானது. இப்ப நாம எல்லாம் ஆத்மாவை பத்தி படிக்கிறோம், நாம இன்னும் அந்த ஆத்ம ஞானத்துக்குரிய பிரஜை, ஆன்மாவை பற்றிய ஒரு அரைக்கணத்து விழிப்புணர்வு கூட நமக்கு ஏற்படல. சோ நம்ம அப்படி பாக்குற போது ஒரு வேகா தெரியுமே ஒழிய அதனுடைய 100% அது என்ன அப்படிங்கறத நோக்கி உள்ள பயணப்பட முடியல. ஆனா ஒண்ணு, கொஞ்சம் கேட்டுட்டு ஏதோ நமக்கு ஆத்ம ஞானம் வந்த மாதிரி நாம நடந்து கொள்ள ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது பெரிய சிக்கல்ல போய் முடியும். இப்ப நாம கேட்டுட்டதாலே ஆத்ம ஞானம் வந்துடுமா? அதான் உணர்தல்ங்கிற வார்த்தையை கீதை பயன்படுத்துறது. உணர்தல் வேறு, கேள்விப்படுதல் வேறு. நாம எல்லாம் ஆத்மாவை பத்தி கேள்விப்படுறோம், ஆத்ம ஞானத்தை பத்தி காதால கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஞானிகளை எப்பாவது சந்தர்ப்பம் வந்தா பார்க்கிறோம். அதுக்கு மேல நாம அந்த ஆத்ம ஞானத்தை அடையல, அது என்னன்றது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியல. ஆனா உணர்ந்தவர்கள் வேறு, கேள்விப்பட்டவர்கள் வேறு. இப்போ ஒரு 4 புஸ்தகம் படிச்சுட்டாலே நம்மளால பல பேர் தன்னை சாமியார் மாதிரி நினைச்சுருவான். ஒரு 5 தடவை சபரிமலை போயிட்டு வந்துட்டாலே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்றதானே பெரிய வேலையா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் குருவா ஆயிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா அது ஒரு போஸ்ட், அது ஒரு பந்தா, அது ஒரு பதவி, அது ஒரு வகையான என்ன சொல்லலாம், பிறர் தன்னை மதிப்பதற்கான ஒரு களம் என்று நினைக்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கை முறை. உண்மையாகவே அந்த அனுபவம் அப்படிங்கிறது வேறதானே, ஆத்ம ஞானத்தை பற்றிய அனுபவம்ங்கிறது வேறதானே. படிச்சு கேள்விப்பட்டது வேறு, அனுபவம் வேறு. ரொம்ப சிம்பிளா வேணா இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஒருத்தர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே ஸ்விம்மிங் படிச்சிருக்காரு. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஸ்விம்மிங் படிச்ச மெத்தட்ல அதுக்கப்புறம் அவரை PhD பண்ணிட்டாரு. உலகத்துல எல்லாம் எல்லாரும் எப்படி ஸ்விம் பண்ணுவா, ஸ்விம் பண்ற போது என்னென்ன ஒரு PhD பண்ணி தீசிஸ் சப்மிட் பண்ணி டாக்டரேட் வாங்கிட்டார். கொஞ்சம் யோசிக்கணும். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஸ்விம்மிங் படிச்சிருக்கார், அதுல டாக்டரேட் வாங்கியிருக்கார். அவரை தண்ணியில போட்டா என்ன ஆகும்? ஏன்? அதான் உணர்தல் வேறு, அனுபவம் வேறு, ஆனா படித்திருத்தல் வேறு. அதை பத்தி 100 விஷயம் அவருக்கு சொல்ல தெரியும், ஆனா நீங்க தெரியாது இல்லையா? அது மாதிரிதான் ஆத்ம ஞானத்தை பத்தி 100 விஷயம் நம்ம சொல்லிடலாம், படிச்சுடலாம், கேட்டுடலாம், ஆத்மா எல்லாம் பேசிக்கலாம். ஆனா ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பிரஜை, உள்ளுக்குள்ள அதை பற்றி அந்த பிரஜை, அது உணர்தல் சாதாரணமான விஷயம் அல்ல. அதை எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. பிறப்பற்ற அழிவற்ற என்றும் உள்ள ஒரு பொருளை உணர்ந்தவன், அந்த உணர்ந்தவன் யாரையும் கொல்லுவதும் இல்லை, அல்லது அவனையும் எவனும் கொல்ல முடிவதும் இல்லை. மரணத்தை பற்றிய எல்லா விதமான எல்லைகளையும் கடந்ததாகிய நிலைத்த ஆத்மாவாகவே அவன் தன்னை உணர்வதால் அவனை ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாது. இதை வச்சுதான் நம்ம யோசிக்கணும். நாம சாஸ்திரங்கள் மேல ரொம்ப டிபெண்ட் பண்றோம். இந்த உலகத்திற்கு சண்டைக்கே காரணம் அதுதான். நீங்க இஸ்லாமியர்கள் குர்ஆனை தாண்டி வர்றதில்லை, கிறிஸ்டியன்ஸ் பைபிளை தாண்டி வர்றதில்லை, இந்துக்கள் வேத மேற்கோள் தவிர மற்ற மேற்கோளை ஒத்துக்கிறது இல்லை. நாம எல்லாமே புஸ்தகங்களை வைத்துக் கொண்டு சண்டை போட தயாரா இருக்கிறோமே ஒழிய அனுபவங்களுக்கு போயிருந்தா சண்டை வருமா? அப்போ புஸ்தகங்களை நம்புற அளவுக்கு, சாஸ்திரங்களை வெளிப்படையா மேற்கோள்ல நம்புகிற அளவுக்கு அனுபவங்களுக்குள்ள போயிருந்தால் எப்படி பிரச்சனை உலகத்துல வர முடியும்? அதுதான் உணர்ந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான். ஒரு அறகுறையா அதை பத்தி கேள்விப்பட்டது இல்ல, அதை பத்தி படிச்சது, அதுக்கான மேற்கோள்கள் 7ஆம் பக்கத்துல இருக்கு, 8ஆம் பக்கத்துல இருக்கு. இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அனுபவத்துக்குள்ள போயினால் அதற்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உண்மையில மூலத்துல இருக்க முடியாது. சாஸ்திரங்கள்ல இருந்து நீங்கள் தகவல்களைத்தான் பெற முடியுமே ஒழிய, குறிப்புகளைத்தான் பெற முடியுமே ஒழிய, சாஸ்திரங்களிலே இருந்து ஒரு மனிதன் ஞானம் அடைய முடியாது. ஏன்? ஞானம் என்பது சாஸ்திர புஸ்தகங்களில் இருந்து வருவதல்ல, அந்த சாஸ்திர புஸ்தகங்களை படிக்கிறவன் ஆத்மாவிலிருந்து வருவது. அது உள்ளிருந்து வெளிப்பட வேண்டியதே ஒழிய அது வெளியிலிருந்து தரப்படுகிற ஒன்றல்ல. இந்த உலகத்தில் வெளியிலிருந்து தரப்படுகிற ஒரு விஷயத்தை யார் வேண்டுமானாலும் யாருக்கும் கொடுத்து விடலாம். ஆனால் உள்ளிருந்து ஊறி வர வேண்டிய விஷயத்தை எவனும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அது உள்ளிருந்து வரணும் ஆத்ம ஞானம். வெளியில இருந்து யாரும் இன்ஜெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இத சேம் கான்செப்ட திருக்குறள்ல சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர். என்ன? தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. எப்படி? ஒரு கிணறு தோன்றா,
கிணறு தோண்டிக்கிட்டே போறான். 10 அடி தோண்டினா, 20 அடி தோண்டினா, 30 அடி தோண்டினா, புதியன்னு உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சது. இப்ப கேட்கிறார் திருவள்ளுவர், தண்ணி எங்கேருந்து வந்தது? மேலும் தோண்டிக்கிட்டே போனான்ல. ஆமா, தோன்றவன் கையில இருந்தா தண்ணியை பிடிச்சி உள்ள விட்டா இல்ல, அது பூமிக்குள்ளே இருந்து வெளியில வருது. அப்போ வெளியிலிருந்து தோண்டினாலும் தண்ணீர் உள்ளே இருந்து வரணும். அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும். புத்தகத்தை படிச்சுனே போறான். ரொம்ப கடுமையான வார்த்தை. படிப்பதால் அறிவு வரவில்லை, படிப்பவன் உள்ளிருந்து அறிவு பெருகுகிறது. கற்றனைத்து ஊரும் அறிவு இல்ல. ஆனால் அந்த நாட்டுல படிச்ச முட்டாள் பல பேர் இருக்கான். ஏன்? நிறைய படிக்கிறான், உள்ளே இருந்து அறிவு வந்தா தானே. அது ஊர்றதே இல்ல. அவன் பாட்டுக்கு 10 to 5 படிக்கிறான், ரயில்ல போற போது படிக்கிறான், பிளேன்ல போற போது படிக்கிறான், படிக்கிறான், அறிவே வரலையே. ஏன்? வெளியில இருந்து வரதா இருந்தா வந்துடணுமே. ஒரு 100 புத்தகத்தை படிச்ச உடனே அறிவு வரணுமே. அது உள்ளே இருந்து வர்றது. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்படி படிக்காமையே எவ்வளவு பேர் ஞானி ஆயிட்டானே. ஏன்? நீங்க மத்த இடத்துல தோண்டினா கிணறு வரும், மலையில தானாவே நீர் உள்ளே இருந்து வெளியே வரும். அது மாதிரி பிறப்பிலேயே உள்ளிருந்து ஞானம் பெற்ற ஞானி எத்தனை பேர் இருக்கிறா? நீங்க நிறைய டெக்ஸ்ட் படிச்சாதான் ஞானியாக முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது உள்ளிருந்து ஊற வேண்டிய தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எவ்வளவு அழகான குரல் பார். இந்த கான்செப்டை இந்த ஸ்லோகத்துல சொல்ல, நீ உணர்ந்தவன், ஆத்ம ஞானத்தை பிறர் சொல்லி கேட்டவன் அல்ல, பிறர் சொல்வதால் தெரிந்து கொண்டவன் அல்ல. இன்னொன்னு சொல்றேன்னு, இரவல் அறிவு என்றைக்கும் பயன்படாது. என்ன இரவல் அறிவு? இப்ப ஆத்மா நெருப்பில் எரி உண்ணார், நீங்க போய் கை வச்சா சரியா இருக்குமா? ஆத்மா வாளால் வெட்டப்பட முடியாது, எடுத்து வெட்டுட்டா நம்ம என்ன காயம் இல்லாம போடுவோமா? புத்தகத்துல படிச்சுட்டு இன்னொருவர் சொன்னாருங்கிறதுக்காக அந்த அறிவை வாங்க முடியுமா? அப்ப வெளியிலிருந்து நமக்கு ஏற்படுத்தப்படுகிற இரவல் அறிவு என்னைக்கு கை கொடுக்காது. நாம உள்ளேந்து ஏற்படுத்தி கொண்ட அறிவு கை கொடுக்கிற அளவுக்கு வெளியிலேருந்து வருகிற அறிவு பயன்பட முடியாது. எப்படி? ஒரு சாது, அவரை போய் ஒரு கண்ணில்லாத பெரியவர் பார்த்தார். ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அவர் புறப்படுற போது இந்த கண்ணில்லாத பெரியவர் சொன்னார், இப்ப வெளியில போற, வெளியில இருட்டு எடுத்து உனக்கு பார்வை இல்லை, நான் ஒரு விளக்கு தரேன், விளக்கு எடுத்துட்டு போனார். அவர் சொன்னார், நீங்க தான் இப்ப தப்பா சொல்றீங்க, வெளியில எப்படியும் இருட்டா இருந்தாலும் பகலா இருந்தாலும் எனக்கு கண்ணு தெரிய போறது இல்லை, இந்த விளக்கு எனக்கு தேவையில்லை, எனக்கு தான் கண்ணே இல்லையே, எனக்கு விளக்கு தேவையில்லை. அந்த சாது சொன்னார், உனக்கு கண்ணு இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கு விளக்கு தேவையில்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா உனக்கு கண்ணில்லைங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காகத்தான் விளக்கு தரேன்னு சொன்னேன். அது மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் இல்லையா? எனக்கு இவ்வளவு நாளா தோணவே இல்லையே. குடும்பம் அந்த விளக்க வாங்கிட்டு புறப்பட்டார். ஒரு 40 நிமிஷம் இருக்கா, தெருவுல போகும்போது பட்டுன்னு ஏத்தாப்புல வந்து ஒருத்த மோதிட்டான். இவருக்கு கோவம் வந்துட்டு, எனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா? நான் எனக்கு கண்ணு இல்லைங்கிறதுக்கு அப்புறம் ஒரு விளக்க கையில பிடிச்சுன்னு போறேன், அப்புறம் வந்து மேல மோதிரி, உனக்கு அறிவு இருக்கா? அவன் சொன்னா அந்த விளக்க அணைஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஏன்? உனக்கு கண்ணு இல்லை, இப்ப விளக்கு எரியுதா எரியலையான்னு தெரியுமா? தெரியாது. 4 புத்தகத்தை படித்து விட்டு பிறருடைய மேற்கோளை காட்டி அறிவாளியாக நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் உலகத்தில் இருக்க முடியாது. உன்னிலிருந்து பிறந்த அறிவாக இருந்தால் எல்லா காலத்துக்கும் அது பயன்படும். இரவல் அறிவை தலையில் சுமப்பவர்கள் என்றைக்கும் ஞானம் பெற்றதாக வரலாறே கிடையாது. நம்ம எப்பவுமே இன்னொரு டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். வெளியில அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். எவர் சொன்னா என்ன? உள்ளிருக்கிற சுவர் சொல்லிச்சா? உள்ளிருந்து பிறந்து அது உண்மை என்கிற அனுபவத்துக்கு எப்பவாவது டிரான்ஸ்பர் ஆகியா? கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்துக் கொண்டு ஞானியை போல ஒரு நடிக்க முடியாது. நீங்க பாருங்க, பல மீடியால, பல மேடைகள்ல, இன்னும் பல இடங்கள்ல போனா ஒரு லேசா ஒரு தாடி விட்டுட்டா ஞானி ஆயிட்டானா? பண்றது முழுக்க அயக்கத்தணும், எழுதுறது முழுக்க அயக்கத்தணும். ஒரு லேசா ஒரு தாடி விட்டுட்டா என்ன பெரிய ஞானி மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுறது? 4 விஷயங்கள் கேள்விப்பட்டால், 4 விஷயங்கள் படித்து விட்டால் ஞானி ஆகிவிட முடியாது. அது உள்ளிருந்து ஊற்றெடுத்து சொந்தமாக, இரவலாக அல்ல, சொந்தமாக உள்ளிருந்து ஊற்றெடுத்து வெளியில புறப்பட்டிருக்கணும். அவன் மரணம் அடைவது இல்லை. ஏனென்றால் மரணம் என்பதை பற்றிய எண்ணத்தில இருந்து அவன் முற்றிலும் மாறிவிடுகிறான். இன்னும் அதை விட அடுத்ததுல பாருங்க, இந்த துணி கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் இந்த துணியை போடுறதுக்கு நம்ம ஆசைப்படுவோமா? இந்த துணி கிழிஞ்சு போயிட்டா எல்லாருக்கும் புது துணி எடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கு. யாருக்கு இல்ல? முடிஞ்சா அடுத்தவா செலவுல எடுக்கணும். நம்ம சொந்த செலவுல இல்லாம ஆறு செலவுலையாவது எடுத்துட்டா பரவாயில்ல. இந்த கிழிஞ்சு போன துணியை நாம தூக்கி எறிஞ்சுட்டு அடுத்த துணியை போட்டுக்கணும் ஆசைப்படலையா? அதே மாதிரிதான் ஆன்மா பலகீனமான சரீரத்தை தூக்கி எறிந்து விட்டு புதிய உடலை தேடுது. கிழிந்த துணிகளை களைந்து எறிந்து விட்டு மனிதன் புதிய துணிகளை அணிந்து கொள்வது போல ஆத்மா சிதைந்து போன உடம்புகளை களைந்து விட்டு புதிய உடம்பை பெற்றுக் கொள்ளுகிறது. இதில் வருந்துவதற்கு என்ன இருக்கிறது? ஆறான புது துணி கிடைச்சா வருத்தப்படுவோமா?
அப்ப என்னன்னா நமக்கு மரணம்ன்ற ஒண்ணு வந்து கதவை தட்டினா புது துணி கிடைக்க போறது. இப்படி யாராவது சந்தோஷமா சொல்லியிருக்காரா? எல்லாரும் இந்த பழைய துணி அனுப்ப முடியாம கஷ்டப்படுற. நமக்கு இந்த கிழிஞ்ச துணி போயிடுமோன்னு அப்பல்லோ வரைக்கும் போலாமா, அங்க வரைக்கும் போலாமா, வேற ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் வைத்தியம் பண்ணிக்கலாம், ஏன் இந்த துணியை தச்சுக்கிறதுக்கு. பழைய துணியில் நமக்கு அவ்வளவு மோகம் இல்லையா? போட்டுக்கிறதுக்கு மட்டும் புது துணி வேண்டி இருக்கும், ஆத்மாவுக்கு மட்டும் புது உடம்பு வேண்டாமோ? அப்ப பழைய உடம்பு மேல நமக்கு என்ன அப்படி ஒரு பெரிய மோகம். அதான் சொன்னா, சட்டை வேற நான் வேறங்கிற பிரஜைய வராத போது ஒரு முல்லா கதை ரொம்ப அழகா ஒண்ணு சொல்ல. திடீர்னு தொடால்னு ஒரு ரூம்ல சவுண்டு கேட்டுதான். முல்லாவுடைய மனைவி பதறிப்பை கேட்டாலாம், அங்க என்ன சத்தம் அப்படின்னு. இன்னைக்கு முல்லா சொன்னாராம், என் சட்டை கீழே விழுந்துடுது. சட்டை கீழே விழுந்தா எங்கேயான சத்தம் வருமா? அசடே, சட்டைக்குள்ள நான் இருந்தேன். அப்ப சட்டையவே தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதெல்லாம் பெரிய முல்லாவுடைய கதை ஜோக்கல்ல, எல்லாம் பிலசாபிக்கலா வெளிப்படுத்த வேண்டும். முல்லா வந்து ஒரு சூஃபி ஞானி, பல பேர் உண்மைகளை பொரிந்து வைத்து பேசுகிற ஒரு சூஃபி ஞானி தான் முல்லா. ஒரிஜினல் அந்த கான்செப்ட் படி என்ன அர்த்தம்னா, சட்டையை தான் நினைக்கிற மூடர்கள். என்ன சட்டையை தான் நினைக்கிற மூடர்கள்? இந்த உடம்பையே தான் நினைக்கிற மூடர்கள். அந்த சட்டையோட ஒப்பிட்டு பேசுவதான் அந்த கதை. இப்ப கீதையும் அதேதான் சொல்லுது. கிழிந்த துணிகளை களைந்து எறிந்து விட்டு மனிதன் புதிய துணிகளை அணிந்து கொள்வது போல. ஒரு காலகட்டத்துல பழைய துணியை கிழிச்சு எரிஞ்சுட்டு தூக்கி எறிஞ்சுட்டு புதிய துணியை மனிதன் அணிந்து கொள்வது போல ஆத்மா அவ்வப்போது உடம்புகளை மாற்றி எடுத்துக் கொள்ளுகிறது. இது குறித்து வருந்துவதற்கு என்ன இருக்கிறது? மரணத்தை பற்றி ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதை, ஒரு கவிதை ரொம்ப அருமையான கவிதை. இந்த மரணத்துக்கு எல்லாரும் அழறாங்க பாருங்க, அதை பத்தி அவர் எழுதுறார். தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். ஒரு மார்பிலேருந்து பால் கொடுத்து கொண்டிருக்கிறவள் கொஞ்ச நேரம் ஆனவொன்னு என்ன பண்ணுவா, குழந்தைய கை மாத்துவா. அப்படி எடுத்து இன்னொரு மார்புக்கு மாத்துறதுக்குள்ள குழந்தை வீல் 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 வீல்னு கத்தும். தான் வந்து அந்த பசிக்கு ஆகாரம் சாப்பிட முடியாம அம்மா ஏதோ தடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி தாய் தன் ஒரு மார்பில் இருந்து அடுத்த மார்புக்கு மாத்துறதுக்குள்ள குழந்தை எப்படி கத்துறதோ அப்படித்தான் இந்த ஆத்மாவை ஒரு சரீரத்திலிருந்து அடுத்த சரீரத்துக்குள் மாற்றுவதற்குள் மனிதன் ஏன் அழுகிறான்னு கேட்டது ரவீந்திரநாத் தாகூருடைய அருமையான ஒரு கருத்து. குழந்தைய ஒரு மார்ல இருந்து அடுத்த மாருக்கு மாத்தினாதானே முழுக்க பால் கொடுக்க முடியும். அது மாதிரி கடவுள் இந்த உடம்பு போதும்னு கர்மாக்கு முடிஞ்சு போச்சுன்னு வேற உடம்பு மாத்தினா ஏண்டா அப்படி ஊரை கூட்டுறேன் கேட்கிற ரவீந்திரநாத் மரணத்தை பற்றி. சரி, இன்னும் அந்த ஆத்மாவினுடைய ரகசியங்கள் என்னென்ன? ஆயுதங்கள் இவனை அறுத்தெடுக்க முடியாது, நெருப்பு இவனை நீராக்க முடியாது, நீராக்கன்னா வல்லினம் சாம்பலாக்க முடியாது, நெருப்பு இவனை நீராக்க முடியாது, தண்ணீர் இவனது தலையையும் நனைக்காது, காற்று இவனை உலர்த்தவும் முடியாது. உலர்த்துவதற்கு அரியது, நிலையானது, எங்கும் நிறைந்தது, உறுதி உடையது, அசையாதது, என்றைக்கும் இருப்பது இந்த ஆத்மா. இது முடிவு காண முடியாதது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, மாறுதலே இல்லாதது. இப்படி இந்த ஆத்மாவை நன்கு அறிந்து கொண்டு துன்பத்தை கைவிடு. இப்போ அர்ஜுனுடைய கேள்விக்கு 2 தளத்துல பதில் சொல்றார் பகவான். நம்ம ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். ஹைலி பிலசாபிக்கலா பேசுறது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கொஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் ஆகும்? மெட்டீரியலிஸ்டிக்கா என்ன இப்ப இஷ்யூ, யுத்தத்துக்கு போறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு எதுக்கு ஹைலி பிலசாபிக்கலா இவ்வளவு பெரிய ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா 2 தளத்திலையும் ஆன்சர் பண்றார். எப்படி தெரியும்னா, இப்ப பாருங்க, முதல்ல எல்லாம் பெரிய ஞானமா பதில் சொல்லி கொண்டு வருவார் பகவான். சரீரம்ங்கிறதாண்ட அழியும், ஆத்மா அழியாததுடா, ஏதோ நீ இவங்களை கொல்றதா நினைக்க வேண்டாம், இவங்களுக்கு மரணமே கிடையாது, மரணமே இல்லாத போது நீ இவங்களை கொல்வதுல என்ன தவறு இருக்குன்னு பிலசாபிக்கலா பேசிட்டு அப்புறம் சொல்வார் என்னன்னா, சரி நீ உலகியல் கண்ணோட்டத்துக்கு வந்துட்டா நீ யாரு, உன் சுதர்மத்தின்படி நீ யாரு, க்ஷத்திரியன், வாரியர், போர் செய்கிற இயல்புடையவன், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஆயுதங்களை கையிலே ஏந்த வேண்டிய உலகத்தின் காவலன். எனவே உலகியல் கண்ணோட்டத்தோடு நீ போர் புரிய வேண்டியது கட்டாயம். எனவே அர்ஜுனா காண்டிபத்தை கையில் எடு. ஃபர்ஸ்ட் பிலசாபிக்கலா சொல்ல வேண்டிய எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அப்புறம் உலகியல் தளத்துல வந்து நீ செய்ய வேண்டிய காரியம் என்னது என்று நினைவூட்டுவது போலவே கீதையினுடைய அமைப்பு போய்கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த ஆத்ம வித்தையை பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு நீங்க இதை படிக்கிறப்ப திரும்பி திரும்பி 100 தடவை படிச்சாலும் அது வேகா தான் இருக்கும். ஏன்? ஆயுதங்களால் இது அறுக்கப்பட முடியாதது, நெருப்பு இவனை நீராக்காது, சாம்பலாக்காது, தண்ணீர் இதனுடைய தலையை கூட நனைக்க முடியாது, காற்று இதனை உலர்த்த முடியாது, இது உலர்த்துவதற்கு அரியது, நிலையானது, எங்கும் நிறைந்தது, உறுதி உடையது, அசையாதது, அப்புறம் முடிவு காண முடியாதது, என்லெஸ். இதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. பரமாத்மாவுக்கு எப்படி பிறப்பும் இல்லையோ இறப்பும் இல்லையோ அப்படி ஜீவாத்மாவுக்கும் இல்லை என்று நீ அன்று நான். தாய்மானவர் சொல்வார், நீ என்னையிலேருந்து இருக்கிறியோ அன்னிது நானும் தானே இருக்கிறேன் என்று நீ அன்று நான். முடிவே இல்லாதது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, மாறுதலே இல்லாதது, இப்படி இந்த தன்மை உடையது என்று அறிந்து கொண்டு துன்பத்தை கையில் விடு.
அதுவே மாறுறதே இல்லையே, அப்புறம் நீ மாறுறதா நினைச்சு ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு கேள்வியும் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். நீங்க ஆத்ம ஞானம் பெறுகிறவர்கள் எதையாவது புதிதாக அடைகிறார்களா? அன்னைக்கு லேசா அதை பார்த்தோம். புத்தரை பார்த்து நீங்கள் அடைந்தது என்னன்னு கேட்ட போது அடைந்தது எதுவும் அல்ல, இழந்ததுதான் உண்டுன்னு சொல்றாருன்னு சொன்னேன். அது மாதிரி ஆத்ம ஞானம் அடைகிறவர்கள் எதையும் புதுசா அடைகிறது இல்லை. அதாவது எங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் கையில ஒண்ணு கொடுக்கறது இல்லை. ஆத்ம ஞானம் அப்படின்னா ஒன்னும் கையில கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. பின்ன என்னன்னா, தன்னில் இருக்கிற மாயையான பல எண்ணங்களை, தவறான பிழையான பல எண்ணங்களை அழித்து அதிலிருந்து வெளிப்படுதல் தான் உண்மையான ஆத்ம ஞானம். நீங்க அதனால்தான் பெரிய குருமார்கள்ட்ட போய் நான் ஆத்ம ஞானம் அடைய என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒன்னும் பண்ண வேண்டாம். ஏன் நீ பண்றதுனாலதான் கர்மா உண்டு பண்ணிட்டு இருக்க, திரும்பி திரும்பி எத்தியானம் பண்ணித்தான் நீ பெரிய சிக்கலை உண்டு பண்ற. ஆத்ம ஞானம் என்பதை அடையறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்துல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும், உலக காரியங்களை வெற்றி பெறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆன்ம ஞானத்துல ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் உண்மையிலேயே ஆன்ம ஞானத்தை அடையிற வழி. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதான் உண்மை. மற்றதெல்லாம் நம்ம இப்ப கோயிலுக்கு போறோமே, அதெல்லாம் பக்தி. பக்தியின் வழி ஒவ்வொரு ஜென்மால கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் கடைசியா அப்படி ஆத்ம ஞானியா போறதுக்காக நாம பண்ற முயற்சி. புரியுறது? அதனால இதெல்லாம் தப்பு நான் சொல்ல. இதை செய்ய செய்ய நமக்கு வாய்க்கிற பிறவி உத்தமமான பிறவியாக வாய்த்து அதன் பிறகு என்ன, ஒன்னும் செய்யாத ஆத்ம ஞானிய சும்மா இருத்தலே சுகம், ஏது மற்ற பாழ்வெளியில் அப்படியே இருத்தல் சொல்றாங்க இல்லையா, அந்த நிலைக்கு போய் சேர்றோம், பின்னாடி அப்படி போய் அடையிறோம். பட் ஆரம்பத்துல இதுதான். ஒரு புத்த மடாலயம் பெரிய லெவல்ல எல்லா பக்கமும் எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ராஜா அதை பார்க்க வரான். வந்தவன் அந்த மடத்தினுடைய சீஃப் பிரீஸ்ட். அவர் முதல்ல போய் பார்த்தான், இந்த ஆசிரமத்துல எங்கெங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கறத எனக்கு நீங்க விளக்கி சொல்லணும், எனக்கு எல்லாத்தையும் காட்டணும், எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு நீங்க காட்டணும் அப்படி. சரி அப்படின்னு சீஃப் பிரீஸ்ட் அவனை அழைச்சுன்னு போற. போய் இவங்க எல்லாம் சாப்பிடுற இடத்த காமிச்சார். இங்கதான் பிட்சுக்கள்லாம் சாப்பிடுவார்கள் அப்படின்னார். அவன் எரிச்சல் ஆயிட்டான். இதை பாக்குறதுக்கு அவன் இங்கிருந்து வரல. சரி சரி நம்ம வேற இடத்துக்கு போலாம். ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு இடத்த காமிச்சார். இங்க என்ன, இங்க எல்லாரும் குளிப்பார்கள். அவன் இன்னும் கடுப்பாயிட்டான். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல, நீங்க எல்லாம் ஞானம் அடைகிறீங்க இல்லையா, ஆமா, அதான் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு நான் கேட்கறதுக்காக தான் வந்தேன். அந்த குரு காதலியா வாங்காத ஒரு மாதிரி, வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்படின்ட்டு, இங்கதான் எல்லாம் துணி துவைப்பார்கள். அப்படி கடுப்பாயிட்டான். இத்தனைக்கு மத்தியில ஒரு நல்ல தங்க கலசத்தோட ஒரு பெரிய கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க அந்த இடத்துல என்ன செய்யறாங்க அதை சொல்லுங்க, அதை எனக்கு முக்கியமா சொல்லுங்க. அவர் மறுபடியும் அந்த காதலியே வாங்கிக்காம வேற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். அவன் ரொம்ப கடுப்பாயிட்டான். ஒண்ணு நீ பைத்தியமா இருக்கணும், இல்ல நான் பைத்தியமா இருக்கணும். ஏன், நான் உன்னை 3 தடவை கேட்டாச்சு, நீ இன்னும் காதலியே வாங்காத மாதிரி பேசாம வேற விஷயமே பேசிக்கிட்டே இருக்கிற. நான் இவ்வளவு கேட்டு நீ பதில் சொல்லாம நீ போறேன்னு சொன்னா நிஜமா நீ பைத்தியமா இருக்கணும், இல்ல சொல்லாம இருக்க ஒன்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே நான் பைத்தியமா இருக்கணும். இதுல ரெண்டுல எதுன்னா அவர் சொன்னார், ரெண்டுமே உண்மையா இருக்கலாம். விளையாடுறியா, நான் ராஜா, ஒரு மரியாதை இல்லாம பேசுறியே, அந்த கோபால் காமிச்சல என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன்ல. அந்த பிக்ஷு சொன்னார் பாருங்க ஒரு பதில், நான் உண்மையை சொன்னா நீ கோவப்படுவ. என்ன, நாங்க இங்க தூங்குவோம், இங்க சாப்பிடுவோம், இங்க இந்த வேலை செய்வோம், இங்க என்னென்ன ஆசிரமத்துக்கு தேவையான விஷயங்களோ அதெல்லாம் பிரிச்சு வைப்போம். அது தியானம் பண்ற இடம் அப்படின்னா உனக்கு புரியாது. தியானம் பண்றேன்னா தியானம்ங்கிறது என்னன்னு கேட்ப, அதை எப்படி பண்றீங்கன்னு கேட்ப. உண்மையா சொல்றதா எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிற இடம் தான் அது. நீ என்ன கேள்வி கேட்ட, என்ன செய்யறீங்கன்னா முதல்ல கேட்டேன். நான் செய்யறதுதான் சொல்ல முடியுமே ஒழிய ஏது செய்யாத பத்தி சொல்ல முடியுமோ? அப்ப என்னன்னா, நிறை ஞானத்தை பெறுவதற்கான தியானம் என்பது ஏதும் செய்தல் அல்ல, ஏதும் செய்யாதிருக்கிற பெருநிலை தான். எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான பைண்டிங் கிடையாது. ஏன்னா ஆத்மாவின் உண்மை சொரூபம் அதுதான். பரபிரம்மத்துக்கு என்று எந்த வேலையும் கிடையாது. அது செய்தாக வேண்டிய கடமைன்னு ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நல்லது கெட்டது கிடையாது, அதுக்கு பாவ புண்ணியம் கிடையாது, அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ஏதும் செயலற்று நிற்கிற ஒரு பெருநிலைதான் பரபிரம்ம நிலை. அப்ப அதை அடைகிறவன் தியானம்னு என்ன பண்ண போறான், ஏதும் பண்ணாம இருக்கிறது தான். எந்த விதமான எண்ணங்களும் எழுந்து மனசுல ஒவ்வொரு எண்ணமா தோண தோண அதெல்லாம் அந்த எண்ணங்கள் அப்படியே செயலாகிட்டே போகும். எந்த எண்ணமும் எழாத நிலைதான் உண்மையான தியானமாவே இருக்க முடியும். அப்ப அங்க நீ என்ன பண்றேன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? எனவே ஆத்ம ஞானம் என்பது ஏது மற்ற எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு பெரிய நிலை. அப்ப ஆத்மா உடம்புக்குள்ள ஏன் சார் வருது, அது ஏன் உடம்புக்குள்ள இந்த மாதிரியான பாவ புண்ணியம் இன்ப துன்பம் இதுல எல்லாம் ஏன் சார் கட்டுப்படுது
அது ஏன் இந்த மாதிரியான கஷ்டத்துக்கெல்லாம் உள்ளாகுது? டக்குன்னு அடுத்த கேள்வி நமக்கு வரும். நமக்கு தான் பதிலே வர்றது இல்லையே. வரிசையா கேள்வியா தானே வந்து இருக்கு, எப்ப பார்த்தாலும் கேள்வி தானே வருது, பதிலே வர்றது இல்லையே. எங்கிட்டே ஒருத்தர், அவரை பார்த்தா நான் பயந்து ஓடணும். ஏன் எல்லாத்தையும் கேட்பார், ஏன் நீங்க சேப் சட்டை போடுறீங்க? சட்டை போடாம இருக்க முடியுமா? அது சேப்பா இல்லாம இருக்க முடியுமா? ஏன் சேப் சட்டை போடுறீங்க? ஏன் ஜிப்பா போடுறீங்க? சட்டை போட்டா என்ன? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்பார். நான் சொன்னேன், ஒரு தயவு செய்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்னை எப்ப பாக்குறதா இருந்தாலும் கேள்வி கேட்கறது இல்லைன்னு முடிவு பண்ணா வாங்க. இல்லதான் இல்ல, அவருக்கு எல்லாமே டவுட். அவருக்கு என்னன்னா, வாழ்க்கையில இவாள மேல வந்து என்னமோ பண்ணி மேல வந்துட்டான், அது என்ன நாம தெரிஞ்சுட்டா நாம அதெல்லாம் பண்ணி மேல வந்துடலாம். சாரி, எதையும் பண்ணி நாமெல்லாம் அப்படி ஒண்ணு மேல வந்துட முடியாது. ஆத்மீக ஞானத்துல உலகில எதையான ஒண்ணு பண்ணித்தான் மேல வர முடியும். ஆன்ம ஞானத்துல எதையும் பண்ணி எல்லாம் யாரும் மேல வர முடியாது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த ஒன்னொன்னா விட்டுட்டு வந்தாதான் மேல வர முடியும். இது வந்து ரொம்ப ரிவர்ஸ், என்டையர்லி டிஃபரெண்ட் ஃபீல்டு. சரி, இப்போ பூமிக்கு ஏன் ஆத்மா வர்றது, அது ஏன் பிறப்பை எடுத்துக்கிறது? நீங்க எந்த ரிலிஜன்ல வேணா பாருங்க, எப்படிங்கறத எல்லா ரிலிஜனும் விலாவாரியா பேசு. இந்த பூமி எப்படி உண்டாச்சு, ரைட், இல்ல உயிர்கள் எப்படி வந்தது. நீங்க பைபிள் குரான்லாம் எடுத்தெல்லாம் என்ன சொல்றது, இப்படி ஒரு உலகம் இருக்கட்டும் என்று இறைவர் சொன்னார், உண்டாயிற்று. ஒளி உண்டாகட்டும் என்றார், ஒளி உண்டாயிற்று. உயிர்கள் உண்டாகட்டும் என்றார், உயிர்கள் உண்டாயிற்று. மனிதன் உண்டாகட்டும் என்றார், மனிதன் உண்டாயினான். இப்படிதான் அந்த வேத நூல்லாம் சொல்றது. நம்ம வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் என்பது பகவானுடைய சங்கல்பத்தால் உண்டாயிற்று. சங்கல்பம்ங்கிறத தான் அவங்க வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வார்த்தைகள்ல. சங்கல்பம்ங்கிறது என்ன? ஒரு தாட், இதெல்லாம் இருக்கட்டும்னு கடவுள் நினைக்கிறார், எல்லாம் உண்டாயிற்று. பகவானுடைய சங்கல்பம் இத்தனை உண்டாகிறது. அந்த சங்கல்பம்ங்கிறது உள்ளிருந்து தோன்றிய ஒரு எண்ணம். இது ஏன் தோணிச்சுன்னு கேட்ட என்ன சொல்ல முடியும்? ரொம்ப சிக்கலான விஷயம். என்னன்னா, ஆத்மா எதுக்கு பூமிக்கு வரணும், அப்புறம் இந்த படாத பாடு படணும், அப்புறம் எதுக்கு மறுபடியும் பகவான்? நாம ஏற்கனவே அங்கதானே இருந்தோம். அப்புறம் வந்து ஒவ்வொன்னுக்கும் கஷ்டப்படுவானு, எத்தனை துக்கப்படுறோம், எத்தனை துயரப்படுறோம். பொண்ணு கல்யாணம் ஆகலும் கஷ்டப்படுறோம், எத்தனையோ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சேன்னு கஷ்டப்படுறோம். இப்படி ஏதான ஒரு துக்கத்துல நம்ம வாழ்க்கையில ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், ஆத்மா ஏன் பூமிக்கு வரணும், திரும்பியும் ஆத்மா பகவான் போய் அடையணும்? நீங்க துவைத்த கான்செப்டே எடுத்துங்க, பகவானை விட ஆத்மா மேலானது, அதை நமஸ்காரம் பண்ணி இது போய் இறைவனை போய் அடையணும்னா இது எதுக்கு நம்மள பூமிக்கு அனுப்புவானே? அவர் உட்காந்து எப்ப பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்கு? வேண்டாத வேலை தானே இது. கடவுள் என்ன அரசியல்வாதியா தன்னை எல்லாரும் கும்பிட்டுட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் என்ன எல்லாரும் கும்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவரா? இல்லையே. நீங்க ஒரு இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப கடுமையா இருக்கும். இவ்வளவு நேரம் நான் ஈஸியாவா சொல்லிட்டேன். ஏன் அப்படிங்கிற கேள்வி, ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு பாருங்க, அது மட்டும் முடிவே இல்லாது. திரும்ப கேட்டு இருக்கலாம், எது கட்டா ஏன்னு கேட்டு இருக்கலாம். 6 மணிக்கு வரணும், ஏன் வரணும்? சரி 7 மணிக்கு வா, 7 மணிக்கு மட்டும் ஏன் வரணும்? இதெல்லாம் முடிவு இருக்கா? எப்படிங்கிறதுக்கு 1000 பதில் சொல்லலாம். ஏங்கிற கேள்விக்கு விடையே சொல்ல முடியாது. நீங்க ரிலிஜனு, எல்லா ரிலிஜனுமே, எல்லா பிலாசபியுமே ஒரு இடத்துல வாயப்பட்டிடும். நீங்க எந்த மதத்தினுடைய எந்த தத்துவத்துக்குள்ள போறாலும் ஒரு இடத்துல எல்லா ரிலிஜனும் கப்சிப்னு வாயப்பட்டிடும். என்ன? எப்படின்னு சொல்லும், எதற்குன்னு சொல்லும், எவ்வாறுன்னு சொல்லும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லாது. என்ன? ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த ரிலிஜனும் பதில் சொல்லாது. இப்ப அந்த ஏங்கிற கேள்வி என்னன்னா, அது நம்ம எழுப்புறது பிரயோஜனமே கிடையாது. நடந்துட்டு இப்போ வந்துட்டோம், திரும்ப நாம நிம்மதியா போய் சேர்றதுக்கு என்ன வழி? இவ்வளவுதான் யோசிக்க முடியுமா ஒழிய ஏன் வரணும் ஏன் போகணும்னா இப்ப கேட்டாப்ல ஏதாவது ஆன்சர் கிடைச்சு விட்டா, இல்ல கேட்கறதுனால ஏதாவது நன்மை நடக்க போறதா, எப்படி போகணும் தான் யோசிக்கணுமே ஒழிய. இப்போ ஒரு தீ விபத்துல மாட்டினுட்டா, ஏன் தீ பிடித்ததுன்னா இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஜட்ஜி பின்னாடி வந்து சம்பளம் வாங்கிட்டு விசாரிப்பார். ஏன் தீ பிடிச்சதுங்க பத்தி அவர் விசாரிப்பார். நாம உள்ள மாட்டின்னு இருக்கிறோம், எப்படி வெளியே போறதுன்னு பாக்கணும்னா அதை விட்டு தீ என்பது எப்படி பிடித்தது, ஏன் பிடித்ததுன்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? திறந்துட்டோம், பூமிக்குள்ள வந்தாச்சு. இதுக்கு என்ன ஒரு விடை சொல்லுகிறார்கள்? ஆத்மா சுதந்திரமான, ஆத்மா சுதந்திரமாக தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கிற அதிகாரம் அதுக்கு இயல்பிலேயே இருக்கு. அது ஒரு முடிவெடுத்தது பூமிக்கு வரணும்னு. இப்ப யோசிங்க, சுதந்திரங்கிறதே அதானே. சுதந்திரங்கிறதே என்ன? அது இஷ்டத்துக்கு ஒரு காரியம் பண்றது. ஆத்மா முடிவெடுக்கிறது பூமிக்கு நம்ம போகணும் அப்படின்னு. இதுக்கு 2 தான் விடை. என்னன்னா, அதுக்கு ஒரு நாள் போகணும்னு தோணி எடுத்து பூமிக்கு வந்து திரும்பி இங்கேந்து போகணும்னு தோணிட்டா போயிடும். இதை தவிர பாக்கி நீங்க என்ன பேசுறதாலையும் என்ன பிரயோஜனமும் இல்லை. அங்கேருந்து வரணும்னு தோணி எடுத்து வந்துடுச்சு. இங்கேருந்து போகணும் அப்படிங்கறதும் தெளிவா தோணணும். நமக்கு வந்து போலாமான்னு தான் தோன்றதே ஒழிய போகணும்னு தோணல. ஏன்? அங்க என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காதுன்னு ஒரு பயம் இருக்கு. அங்க ஒரு டிவி சீரியல்லாம் இல்லைன்னா நாம என்ன பண்றது? நமக்கு நிறைய குழப்பம். அங்க போய் திரும்ப வரணும்னா முடியுமோ முடியாதோ, இந்த மாதிரியான ஆசிலேஷனா நமக்குள்ள இருக்கு. இப்ப அது கிளியர் கண்டிஷன் வரணும். என்ன? மேலேந்து வந்தது சுதந்திரம், ஆத்மா சுதந்திரமானது.
சுதந்திரத்தினால தானா வந்து பந்தப்பட்டு கொண்டது இல்லையா? சுதந்திரத்தினால வந்து தானா பந்தப்பட்டு கொண்டது. மறுபடியும் சுதந்திரத்தை நாடினா இதை விட்டுட்டு போயிட வேண்டியது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம தலையை ஊட்டிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. அது ஏன் வந்தது, அது எதுக்காக வரும்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு சொல்றாரு, ஆத்மா பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு, நம்ம மனசுல அடுத்த கேள்வி அதுதான் தோணும். அது ஏன் வரணும், ஏன் இந்த இடத்துல பந்தப்படணும்? இந்த இடத்துல ஒரு பெரிய பிலாசபர் இந்த ஏன்கிற கேள்வி நமக்குள்ள வருதுல, அதை கிண்டல் பண்றாரு. எப்படின்னா, ஏன்கிற கேள்வி எவ்வளவு நாளும் கேட்கலாம், விடை வரவே வராதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை வடிவத்துல சொல்றாரு பாருங்க. பாட்டி வந்து தினம் குழந்தைக்கு கதை சொல்வா ஒரு வீட்டுல. இந்த குழந்தைகளுக்கு விதவிதமான கதை சொல்வா. ஆனா பாட்டி ஒரு 10 நிமிஷம் சொல்லுவா, 15 நிமிஷம் சொல்லுவா. குழந்தைகள் தூங்குறதுக்கு முன்னாடி அவ தூங்கி போயிடுவா. குழந்தைகளுக்கு தூக்கம் சுலபத்துல வராது. பெரியவாளுக்கு வயசானா டக்குன்னு ஒரு மாதிரி தூக்கம் வரும், டக்குன்னு ஒரு மாதிரி முழிப்பு வரும். இந்த குழந்தைகள் பாட்டி நை என்ன பாட்டி நீ சின்ன சின்ன கதையா சொல்ற, பெரிய கதையா சொல், பெரிய கதையா சொல் அப்படின்னு. பாட்டி களைப்பா போயிட்டா. உடனே மெதுவா கதை சொல்ல ஆரம்பிச்சா. அது மாதிரி ஒரு வேடன் வேட்டையாட போனா, மரத்துல வந்து 100-110 பட்சி எல்லாம் உட்கார்ந்து இருந்தது. உடனே வேடன் பார்த்தான், அம்பு விட்டா ஒன்னொன்னா கொல்லலான்னு முடிவு பண்ணான். குழந்தைங்களாம் ஆசையா அப்புறம் என்ன, அம்பரா துணில இருந்து ஒரு அம்பு எடுத்தான், ஒரு பறவை மேல விட்டான், பறவை செத்து போச்சு. அப்புறம் என்ன, இன்னொரு அம்பு எடுத்தான், இன்னொரு பறவை மேல விட்டான், இன்னொன்னு செத்து போச்சு. அப்புறம் என்ன, இன்னொரு அம்பு எடுத்தான். இது என்னைக்கா முடியுமா? இந்த கதை என்னைக்கா முடியுமா? ஒரு நாள் முடியாது. பாட்டி 1 வருஷம் இல்ல, 4 வருஷம் இல்ல, 5 வருஷம் கூட சொல்லலாம். இந்த தினத்தந்தில சிந்து பாத்துன்னு ஒரு கதை வருது, என்னைக்காவது முடியுமோ? அது முடியாது. இதான் ஒரு டெக்னிக். ஏதாவது சொல்லிட்டு நெல்ல வந்து ஒரு பறவை இங்க இருந்து அங்க கொண்டு போய் வச்சுதான் ஒரு கதையை சொல்லுவான். திரும்பி இன்னொரு நெல்லை கொண்டு போய் வச்சுதான், இன்னொரு நெல்லை கொண்டு போய் வச்சுதான். இதுக்கு என்ன முடிவு இருக்கு? நிறைய பறவை இருக்கு, நிறைய அம்பு இருக்கு. அது மாதிரி ஏன்கிற கேள்வி நீங்க 100 இல்ல, 1000 இல்ல, 3000 இல்ல, எவ்வளவு வேணாலும் எதுல வேணாலும் ஏன் 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 ஏன்கிறத கேட்டுட்டே இருக்கலாம். அது என்னன்னா பறவையும் இருக்கு, அம்பும் இருக்குது. இது எங்க என் பண்றது? இதுக்கு ஆன்மா தன் சுதந்திரத்தால் பூமிக்கு வந்து விட்டது. இது இங்க இருக்க பிடிக்கலையா, இந்த இடத்தை விட்டு போற வழியை பார்க்கணும். இது 2 தவிர இது ஏன் வந்ததுன்னு கேட்டா அதற்கு விடை இல்லை. இப்படி ஆன்மாவுடைய இயல்புகளை இந்த 25 வரையில் இருக்கிற ஸ்லோகத்துல வெளிப்படுத்துகிறார். அப்புறம் இந்த ஆத்மாவை நீ தினமும் பிறந்து தினமும் சாகிறவன் என்று நீ கருதினால் தடந்தோல் உடையவனே நீ துன்பப்படுவது வீண். இந்த ஆன்மா சரீரத்துக்குள்ள வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறது அதனுடைய இயல்பு. இதை போய் நீ பெருசா மரணம்னு சொல்லி இவரெல்லாம் கொல்ல வேண்டியிருக்கேன்னு கேட்கிறியே, இதுக்காக இது வந்து ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி. உடம்புக்குள்ள வர்றதும் உடம்பு விட்டு போறதும் ரொம்ப சர்வசாதாரணமான நிகழ்ச்சி. அதன் பொருட்டு நீ வருந்தினால், தடம் தோல் உடைய அர்ஜுனா, நீ இவன் பொருட்டு வருந்தினால் துன்பப்படுவது வீண். நீ வருந்தலேங்கிறதுக்காக இது நடக்காம இருக்க போறத நம்ம கேட்கிறோம். நாம வந்து ஒருத்தர் இப்படி ஒரு டாக்டர் வந்து ஒருத்தரை காப்பாத்தலேங்கிறதுக்காக அவர் என்ன சாகாம இருந்து போறாரா? என்னுடைய ஃபேமிலி டாக்டர் மெட்ராஸ்ல இருந்தார். அவர் திடீர்னு திருவண்ணாமலைக்கு ஷூட் பண்ணிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் பார்த்து திருவண்ணாமலைக்கு போறேன் அப்படின்ட்டு போனார். அப்போ ரொம்ப வருத்தமா ஒரு பேஷண்ட் வந்து சொன்னார், என்ன டாக்டர் இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு போறீங்களே, நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆகும்? ஒரு நாள் சௌக்கியமா இருப்பீங்க. இல்ல டாக்டர், நீங்க உங்களுக்கு எத்தனை வருஷமா நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டா எங்களை யார் காப்பாற்றும்? அவர் கேட்டாரு, உலகத்துக்கு எல்லாரையும் காப்பாத்துறதா என் மேல, எனக்குன்னு ஒண்ணு வராதா, அதுக்குதான் திருவண்ணாமலைக்கு போறேன். நான் போற வழிக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? நான் திருவண்ணாமலை போய் செட்டில் ஆறு, அங்க போய் சாமி கூப்பிட்டு காலத்தை ஓட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களையே காப்பாத்திட்டு தான் போறமா, என்ன நான் காப்பாத்திக்க வேண்டாமா? என்ன நம்பியா நீ பிறந்த உலகத்துல? இதை நான் உனக்கு வைத்தியம் பண்ணி கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுமா என்ன? இதெல்லாம் சும்மா ஒரு ஆக்சிடென்ட், கொஞ்ச நாளைக்கு நான் காப்பாத்துறாப்புல காப்பாத்துறேன், நீ பிழைக்கிறாப்புல பிழைச்சேன். இப்ப நான் மருந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ போத்தான் போற. இதை தெளிவா ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல, நான் கொஞ்ச நாள் மருந்து கொடுத்தேன், நோய்க்கு மருந்து கொடுத்தேன், இதோட என் வேலை முடிஞ்சு போச்சுன்னா உண்மை. யாரும் யாரை நம்பியும் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட முடியுமா? முடியாது. எப்படி இருந்தாலும் இவன் கொல்லலைன்னா ஆரோ கொல்ல போறா, இவன் கொல்லாட்டி இன்னொருத்தன் கொல்ல போறா, இல்ல மூப்பு கொல்ல போகுது, முதுமை கொல்ல போகுது, மரணம் கொல்ல போகுது, பஞ்சம் கொல்ல போறது, பட்னி ஏதோ ஒன்று கொல்ல போறது, அவ்வளவுதானே. இது இயல்பு தானே. இது குறித்து நீ வருந்துவதற்கு நான் என்ன பண்ண முடியும்? அர்ஜுனா, இந்த ஒரு பிழையான விஷயத்துக்காக நீ வருந்தாள். அப்புறம் ஆன்மா பற்றிய லட்சணங்களை மறுபடியும் சொல்றார். என்ன? இந்த ஆன்மாவை ஒருவன் வியப்போடு பார்க்கிறார். இது என்ன ஆச்சரியமா இருக்கு. ஆத்ம ஞானி எல்லாம் ஆன்மா பத்தி யோசிக்கும் போது இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. வியப்போடு ஒருவன் பார்க்கிறான், இன்னொருத்தன் வியந்து பேசுகிறான், வியப்போடு ஒருவன் கேட்கிறார், எவனும் இவனை அறிந்ததில்லை. அதாவது ஆத்ம ஞானத்தை பத்தி
நிறைய புஸ்தகம் வந்திருக்கு, நாமளும் நிறைய படிக்கிறோம், நிறைய பேசுறோம், நிறைய கேட்கிறோம். ஆனா அதனுடைய முழு உண்மை என்ன அப்படிங்கறத நாம யாரும் முழுசா விளங்கிக்க முடியல. அதுதான் இந்த 29வது ஸ்லோகம் சொல்றது. இது ஒட்டி சின்ன ஒரு கருத்து. இந்த சமய பிரச்சாரகர்கள் பல பேர் பேசுற சொற்பொழிவு, நீங்க இங்க உபன்யாசம்னு சொல்றோம், சர்ச்சில் சர்மன் சொல்வா, பிரீஸ்ட் வந்து சொல்லிட்டு இருப்பார். 90% பாத்தீங்கன்னா எங்கேயும் தூக்கம் வராதவா அங்க சந்தோஷமா தூங்குவோம் நார்மலா. அப்போ இத பத்தி ரிசர்ச் பண்ணா, என்னடா அது மற்ற இடத்துல எல்லாம் வராத தூக்கம் ஏன் அங்க வருது, எப்படி அங்க போனோம்னு தூக்கம் வருது. அப்புறம் தான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சான். என்னன்னா, இந்த மாதிரி ரிலிஜன்ல பொதுவா பேசுறவா மக்கள் மனசுல இருக்கிற எந்த கேள்வியை பத்தியும் கவலைப்படாம அவளுக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி பேசிட்டு இருக்கு. அப்ப கேட்கிறவாளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிறா. அவங்க மனசுல ஏற்கனவே இருக்கிற கொஸ்டினுக்கு ரிலேட்டடா பேசிக்கொண்டே இருந்தா தூக்கம் வராது. ஏன்? சம்திங் கனெக்டட் வித் அஸ், நம்மளோடு சம்பந்தம் உடைய ஒன்று அப்படிங்கறதால ஒரு ஞாபகம் இருக்கு இல்லையா. அதை இல்லாம மற்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தா இன் வாட் தே ஆர் ரிலேட்டட், அவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லைன்னு உடனே மூளை என்ன பண்றது, வித்ரா பண்ணிவிடும். நமக்கு அது சம்பந்தம் இல்லை, அவர் பாட்டுக்கு பேசட்டும், நாம ரெஸ்ட் எடுப்போம். மூளையோட ரெஸ்ட் தானே தூக்கமே, டக்குனு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ள போயிடுறதுன்னா. இது வந்து பேச்சை பத்தி ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட். ஏன் இந்த இடங்கள்ல அதிகமா பல பேர் தூங்குகிறார்கள் அப்படின்னு இதை வச்சு ஒரு பெரிய ஜோக்கே இருக்கு. ஒரு பிரீஸ்ட் ஒருத்தரும் சர்ச்சில் வந்து சர்மன் கொடுக்கிற ஒரு சீஃப் பிரீஸ்டும் ஒரு பஸ் டிரைவரும் இறந்து மேல போனாங்களா. கடவுள் என்ன பண்ணாரா, அந்த பஸ் டிரைவரை கூப்பிட்டு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த பிரீஸ்ட கூப்பிட்டு இவனை நரகத்துல போய் தள்ளுங்க. அவர் சொன்னார், இது என்ன நியாயம், உன் புகழ நான் எவ்வளவு காலங்காலமா பேசிக்கிட்டே இருந்தேன், என்ன கொண்டு போய் நரகத்துக்கு தள்ளுறேன், அந்த பாவி எந்த வகையில நல்ல காரியம் பண்ணிருக்கான், அவனை கொண்டு போய் நீ சொர்க்கத்துக்கு அனுப்புறியே அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னாரா, நீ என்ன சொன்ன, உன் புகழ எவ்வளவு காலங்காலமா பேசியிருக்கேன், அதுக்குத்தான் நரகமே. நீ ஆரம்பிச்ச உடனே எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ என்ன மறக்கிறதுக்கு நீ ரொம்ப பிரமாதமான காரியம் பண்ணிருக்கு, என்னை எப்படியோ மறக்க வச்சுட்ட, ஜனங்கள் என்ன நினைக்க முடியாதபடி நீ ஆரம்பிச்ச உடனே தூங்க ஆரம்பிச்சா, நீ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் முழிக்கிறா, அதனால என்ன மறக்கிறதுக்கு நீ காரணமாயிட்ட. ஆனா அந்த டிரைவர் அப்படி இல்லை. ஏன்? அவன் பஸ்ஸை எடுத்த உடனே எல்லாரும் கடவுளே காப்பாத்து கடவுளே காப்பாத்துன்னு எப்போ என்னையே நினைக்கிறாப்புல இருந்துட்டதால அவனுக்கு நான் மோட்சம் கொடுத்தேன். அந்த பஸ் டிரைவருடைய டிரைவிங் சம்திங் கனெக்டட் வித் அஸ், வித் அவர் லைஃப் இல்லையா. சோ நம்ம என்ன பண்றோம், இமிடியேட் ரொம்ப விழிப்பா இருக்கிறோம், எங்க போய் மோதுவானோ தெரியலன்னு விழிப்பா இருக்கிறோம். வேற என்ன, ஒரு பெரிய பெரிய பிலாசபர்ஸ் எல்லாம் பேச போற இடத்துக்கு போனா நமக்கு எந்த அளவு சம்பந்தமே இல்லாத விஷயமா அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப என்ன ஆகும், நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா வித்ரா பண்ணிடுறது. இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சம்பந்தம், ஆத்மாவை பற்றி ஒருவன் வியந்து பேசுகிறான், ஒருவன் வியந்து கேட்கிறான், அதன் உண்மை நிலையை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப அப்டிராக்டான விஷயம், அதுக்குள்ள போய் மனசு எப்படி பொருந்த முடியறது, முடியல. நமக்கு ஏதாவது ஸ்தூலமா தெரிஞ்சா, கண் முன்னால தெரிஞ்சாதான் மனசு போகுமே ஒழிய வேகம் அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தா. இப்ப ஆகாசத்தை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா என்ன முடிவு காண முடியும்? ஆகாசங்கிறது முடிவே இல்ல, அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கு, போயிட்டு 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 போட்டு எல்லையே எல்லாம் போற. அப்ப இது எதுக்குள்ள இருக்கு தெரியல, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு, ஆனா அது எதுக்குள்ள இருக்கு தெரியல, அது எதுக்குள்ளயாவது இருந்தா அதுக்கு மேல என்ன இருக்கும் அதுவும் தெரியல. சோ ஆப்ஸ்ட்ராக்டான விஷயத்தை யோசிக்க யோசிக்க ஒரு எல்லைக்கு அப்புறம் நம்முடைய மூளை யோசிக்காது, அது கொஞ்சம் யோசிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு எல்லைக்கு மேல வேணாண்டாப்பா நமக்கு இந்த வம்பே வேண்டாம், அதோட விட்டுடு அப்படின்னு சொல்லி ஒரு லெவல்ல வித்ரா பண்ணிடும், நமக்கு அது சம்பந்தமே இல்லை. இதையும் சொல்றான் பாருங்க பகவான். என்ன இதை சொல்ற போது வியந்து ஒருவன் பார்க்கிறார், ஆத்மாவை பற்றி சொல்லும் போது ஒருவன் வியந்து பார்க்கிறார், ஒருவன் வியந்து கேட்கிறார், ஆனால் இதன் உண்மை நிலையை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. இதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா அர்ஜுனா, எல்லார் உடம்பிலும் உள்ள ஆத்மா கொல்ல முடியாது. இது யாரோ ஒத்த 2 பேருக்கு இல்ல, யாருடைய உடம்பு இருக்கிற ஆத்மாவையும் யாராலும் கொல்லவே முடியாது. ஆகவே எந்த உயிரை பற்றியும் நீ வருந்த வேண்டிய அவசியம்